நேத்து நம்ம பார்த்தது வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஆக்சுவலி வந்து அது இண்டிபெண்டன்ஸ்க்காக தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அது ஒரு இதுக்காக அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது ஆக்சுவலி பிரிட்டிஷால தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. பிரிட்டிஷால வந்து சேஃப்டி வால் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா வந்து அந்த சமயத்துல நெறைய ரிவால்ட்ஸ் நடந்துச்சு. ஸோ அது வந்து பர்ஸ்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக, நீங்க வந்து இந்த காங்கிரஸ் இது மூலியமா வந்து ரெக்வெஸ்ட்லாம் பண்ணிக்கலான்றதுக்காக தான் பிரிட்டிஷால ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா 1885ல பிரிட்டிஷால தான் இந்த ரிவால்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக பண்ணப்பட்டுச்சு. ஸோ அது வந்து என்னென்ன காசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா ஒரு 9 காசஸ் இருக்கு. பொலிட்டிக்கல் யூனிட்டி ஃபர்ஸ்ட். என்னன்னா இந்த 1875 டு 1885 பீரியட்ல வந்து இங்கிலீஷ்காரங்களோட பாலிசி வந்து ரொம்ப ப்ரூட்டலா இருந்தது இந்தியன்ஸ்க்கு. ஸோ அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்தியன்ஸ் வந்து எங்களுக்குன்னு ஒரு தனி எம்ப்ளாய்மெண்ட் வேணும் கவர்மெண்ட்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து இதனால வந்து பொலிட்டிக்கல் யூனிட்டி எதுவும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு வந்து திங்க் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். இந்தியன்ஸ்க்கு வந்து கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் வேணும்னு சொன்னனால டெலிகிராமும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ரயில்வே அண்ட் போஸ்டல் சர்வீஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் எஜுகேஷன். அந்த அந்த காலகட்டத்துல வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் படிச்ச எலைட் பீப்புளா இருந்தாங்க. அவங்க வந்து எது மூலமா இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல படிச்சு ஸோ அதுல இருந்து அவங்க நேஷனலிசம்னா என்ன, இண்டிபெண்டன்ஸ்னா என்ன, ஈக்குவாலிட்டின்னு என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அது மூலியமா நம்மளுக்கும் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்ற தாட் அவங்களுக்கு வந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர்ல வந்து 1878ல வந்து வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் வந்து ஆக்சுவலி வந்து நியூஸ் பேப்பர் வந்து லோக்கல் லாங்குவேஜ்ல பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து 1878ல வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் வந்து இங்கிலீஷ்ல தான் வருது. ஸோ நம்ம நேஷனலிசம் வந்து க்ரோ ஆனது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் வந்து அவங்க என்னென்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்கன்னா இங்க இருக்கு நம்மளுக்குன்னு ஒரு அந்த இருக்கிற அந்த பிசினஸ் எல்லாமே வந்து அவங்க அங்க எடுத்துட்டு போய் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அது என்ன சொல்றது ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட ரிசோர்ஸை. ஸோ நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ரிஃபார்ம். ஒரு நேத்து பார்த்தது வந்து பிரம்ம சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன், ஆரிய சமாஜ், பிரார்த்தன சமாஜ் அண்ட் பிரம்ம ஞான சமாஜ் அப்படின்னு கொஞ்சம் ஒரு சில சோஷியல் ரிஃபார்ம்ஸ் இருந்தது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜஸ்ட் வந்து காட் பத்தி மட்டும் சொல்லாம அட் சேம் டைம் வந்து இண்டிபெண்டன்ஸ்னா என்ன அப்படின்றது வந்து எல்லா மக்களுக்கும் புரிய வச்சாங்க. தென் ரேசிசம் வந்து முக்கியமா வந்து ஜுடிஷியரியில வந்து பிரிட்டிஷோட டாமினன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ ஒரு சரியான ஒரு இது இல்லாம பிரிட்டிஷ்காரங்களே வந்து அவங்களுக்கு இதானதாவே இது பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து ரேசிசம் இருந்தது, அவங்களோட டாமினன்ஸ் அதிகமா இருந்தது. நெக்ஸ்ட் லார்ட் லிட்டன். இந்தியால வந்து முக்கியமா ஃபெமைன் நடந்துட்டு இருக்கப்போ வந்து அவர் டெல்லியில வந்து ஒரு பெரிய கிராண்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு தர்பார் வச்சாரு. ஸோ அது வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ஆங்கர் கிரியேட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் வந்து இல்பர்ட் பில் வந்து 1883ல வந்துச்சு. இந்த பீரியட்ல வந்து லார்ட் ரிப்பன் தான் இருந்தாங்க. அந்த இல்பர்ட் பில் வந்து ஆக்சுவலி என்னன்னா வந்து கோர்ட்ல வந்து இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் வந்து ஈக்குவல் சொல்றது அந்த இல்பர்ட் பில். பட் ஆனா வந்து பிரிட்டிஷ் வந்து இதை அப்போஸ் பண்ணாங்க. ஸோ இதுவுமே வந்து இந்தியன்ஸோட அந்த இண்டிபெண்டன்ஸ் தூண்டுறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கமிட்டி இருந்துன்னு பார்த்தோம். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன கமிட்டி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனால ரிவால்ட் எப்பனாலும் வரும் அவங்களே வந்து யோசிச்சு அதை வந்து சப்ரஸ் பண்றதுக்காக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கமிட்டிஸ் இருந்தது. அது என்னன்னா பிரிட்டிஷ் இந்தியன் கமிட்டி வந்து 1851 பெங்கால்லையும், பாம்பே கமிட்டி 1852 அதோட ஹெட் யாருன்னா தாதாபாய் நரோஜி. தென் ஈஸ்ட் இந்தியன் கமிட்டி 1856 லண்டன்லயும், தென் மெட்ராஸ் சுதேசிய சங்கம் 1852லயும், தென் பூர்ண ஸ்வர்ணஜன சபா அப்படின்றது 1870லயும், தென் சென்னை மகாஜன சங்கம் அப்படின்றது 1884 இருந்தது. ஸோ இந்த சென்னை மகாஜன சங்கத்துல இருந்த மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் தான் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இந்த சங்கம் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்ச உடனே அது வந்து இதை டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. தென் ஃபைனலி வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து அந்த நம்ம இந்தியன்ஸை வந்து கைக்குள்ள வச்சுக்கணுன்ற நோக்கத்துலதான் வந்து இது பண்ணாங்க. ஸோ அப்போ 1884ல வந்து டிசம்பர்ல நடந்த பிரம்ம ஞான சபா அப்படின்றது மெட்ராஸ்ல நடந்துச்சு. அங்க வந்து அலன் அக்டேவியம் ஹியூம் அப்படின்றவர் வந்து தலைமை தாங்கினாரு. ஸோ அவர் வந்து யாருன்னா ஒரு ரிட்டையர்ட் இந்தியன் சிவில் சர்வெண்ட் 1884ல. ஸோ வந்து அவர் வந்து என்ன அட்ரஸ் பண்ணாருன்னா, ஸோ உங்களுக்கு நாங்க வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்சு தரோம். ஸோ உங்களோட வந்து குவரிஸ் எல்லாமே நீங்க வந்து அதை சொல்லலாம், உங்க ரெக்வஸ்ட் எல்லாமே அதில் வைக்கலாம், நாங்க எல்லாம் அவங்க வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தர மாதிரி சொன்னாங்க. ஸோ 1885ல வந்து ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பூனேல நடக்கிறதா இருந்தது. பட் டியூ டு பிளேக் அண்ட் காலரானால அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆனால பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பாம்பேல தான் அவங்க இருந்தது. ஸோ அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் செஷனோட ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம்னா
உமேஷ் சந்திர பானர்ஜி அவங்களோட வந்து 72 டெலிகேட்ஸ் இருந்தாங்க. 72 டெலிகேட்ஸ் வந்து அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த 72 டெலிகேட்ஸ்ல வந்து 1/3 அதாவது வந்து 22 மெம்பர்ஸ் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிக்கோட பீப்புளாவே இருந்தாங்க. ஆக்சுவலி அப்புறம் வந்து பெட்டிஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷாலதான் வந்து ஒரு சிங்கிள் இந்தியா ஒன் இந்தியாவா மாறுச்சு. இந்தியான்ற ஒரு கண்ட்ரி பிரிஞ்சு இருந்ததெல்லாம் வந்து சேர்ந்து ஒரே இந்தியாவா மாறுச்சு. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு செஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பாம்பேல நடந்தது 1885ல. அதோட பிரசிடென்ட் WC பானர்ஜி. செகண்ட் வந்து கல்கட்டால 436 பீப்புள். ஃபர்ஸ்ட் வந்து 72 தான் இருந்தது. பட் அதோட வந்து அந்த ஸ்ப்ரெட் வந்து அதிகமாகி செகண்ட் டைம்ல வந்து 436 பீப்புள். அதோட பிரசிடென்ட் வந்து தாதாபாய் நவரோஜி. தேர்ட் ஒன் வந்து மெட்ராஸ்ல நடந்தது. அது வந்து 1887லயும் ஃபர்ஸ்ட் வந்து முஸ்லிம் பிரசிடென்டா இருந்தவர் சையத் ஃபக்ருதீன் தியாப்ஜி. தென் ஃபோர்த் வந்து அலகாபாத்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்டா இருந்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஜார்ஜ் யூட். தென் வந்து முக்கியமானது பார்த்தோம்னா வந்தே மாதரம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாடப்பட்டது வந்து கல்கட்டா செஷன்ல 1896ல. தென் வந்து ஸ்டேபிள் லேண்ட் ரெவன்யூ எங்களுக்கு வேணும், அங்கங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறத வந்து எங்களுக்கு ஒரே ரெவன்யூ பண்ணித்தாங்கன்னு சொன்னது வந்து லக்னோ செஷன்ல 1899ல. யார் அவர் பிரசிடென்டா இருந்தாங்கன்னா ரமேஷ் சந்திர தத். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 நடந்தப்போ அதை வந்து அப்போஸ் பண்ற விதமும் ஒரு செஷன் நடந்தது. அது எங்கன்னா பனாரஸ் வாரணாசில நடந்தது 1905ல. அதோட பிரசிடென்ட் யாருன்னா கோபால கிருஷ்ண கோகலே. இந்த நெக்ஸ்ட் வந்து 1906ல பார்த்தோம்னா வந்து தாதாபாய் நவரோஜி வந்து பிரசிடென்டா இருந்தாங்க. கல்கட்டா செஷன்ல வந்து ஏன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இந்த 1911ல வந்து கல்கட்டா ஸ்டேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆந்தம் பாடப்பட்டுச்சு. அப்போ வந்து PN தார் அப்படின்றவர் வந்து பிரசிடென்டா இருந்தாரு. அந்த சேம் இயர் 1911ல தான் வந்து ஹெட் குவார்டர்ஸ் வந்து கல்கட்டால இருந்து டெல்லிக்கு மாறுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1907ல சூரத் ஸ்பிளிட். அப்ப யார் இருந்தாங்கன்னா வந்து ராஜ் பிஹாரி கோஷ். ஆக்சுவலி அது என்னன்னா வந்து மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் ஆச்சு, ஸ்பிளிட் ஆச்சு. அதான் வந்து அந்த சூரத் ஸ்பிளிட். தென் வந்து 1916ல வந்து அதான் வந்து அந்த லக்னோல நடந்த செஷன் மூலியமா மறுபடியும் வந்து மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. தென் வந்து ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அனி பெசன்ட். அவங்க வந்து எங்க எலெக்ஷன் வச்சாங்கன்னா கல்கட்டா 1917ல. அவங்க வந்து கிரீன் அண்ட் ரெட் பிளாக வந்து பிரசன்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி வந்து அவங்களோட நேட்டிவ் என்னன்னா அயர்லாந்து. தென் வந்து 1918ல வந்து மதன் மோகன் மால்வியா பிரசிடென்ட் இருந்தாரு. இவர் நம்ம எதுக்கு பார்க்கறோம்னா ஃபர்ஸ்ட் டைம் வாலண்டியரா ரிசைன் பண்ணவர் ஒரு பிரசிடென்ட் வந்து இவர் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருந்து. தென் வந்து 1920ல வந்து ஸ்பெஷல் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அப்பதான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடந்தது. அப்ப யார் பிரசிடென்டா இருந்தாங்க லாலா லாஜ்பத் ராய். தென் வந்து கயால வந்து 1920ல ஃபர்ஸ்ட் செஷன் நடந்துச்சு. ஸோ அப்ப வந்து ஸ்வராஜ் பார்ட்டி ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட் டெல்லியில வந்து 1920 ஸ்பெஷல் செஷன் மறுபடியும் நடந்துச்சு. அப்ப வந்து அபுல் கலாம் ஆசாத் இருந்தாங்க. ஸோ ஹி வாஸ் த யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் INC. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் யங்கஸ்ட் பிரசிடென்டா இருக்காரு. தென் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வந்து ஒரே ஒரு டைம் வந்து இருந்தாங்க 1924ல பெல்காம் அப்படின்ற இடத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பிரசிடென்டா இல்லவே இல்ல. ஒன்லி ஒன்ஸ் இருந்தாங்க. ஸோ 1925ல வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் வந்து பிரசிடென்டா இருந்தது வந்து சரோஜினி நாயுடு அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து கான்பூர்ல இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த கிரேட் அப்படின்ற ஒரு பர்சனை பார்க்க போறோம். ஸோ மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இது எப்போ பிறந்தான்னு யாருக்கு தெரியுமா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இவர் எப்போ பிறந்தாரு? அக்டோபர் 1869. எக்ஸாக்ட்லி. அப்ப எப்ப இறந்தாரு? அக்டோபர் 1969ல. அப்படியா? 1869 நிறைய பேர் தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. 1969ல அவர் இல்லவே இல்லை. ஸோ 30 ஜனவரி 1948ல இண்டிபெண்ட் ஆயிட்டு ஒரு சில காலகட்டத்திலேயே அவர் என்ன பண்ணிட்டாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அப்பா அம்மா பேர் என்னங்கம்மா? அவங்க அப்பா பேர் கரம்சந்த் காந்தி. எல்லாத்துக்குமே தெரியும். கரம்சந்த் காந்தி ஆக்சுவலி அவர் இன்னொரு ஒரிஜினல் பேர் என்னன்னா கபா காந்தின்னு. கபா காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் புக்ல இருக்காது, எழுதிக்கங்க. அலைஸ், அதாவது அவர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கரம்சந்த் காந்தி.
கரம்சந்த் காந்தி. அம்மா பேரு? யாரோ மைக்கு மியூட் பண்ணிருக்கீங்க. தமிழா சொன்னா கேக்குது. நந்தினி, நீங்க காஃபி குடிக்கணுன்ற எங்களையும் இது பண்ணாதீங்க. என்ன எங்களும் காஃபி குடிங்க. புட்லி பாயா புட்டி பாயா? புட்லி பாயா புட்டி பாயா? சொல்லுங்க கோகிலா தேவி. புட்லி பாய்ங்க சார். ஓகே. ஆக்சுவலி இவர் வந்துட்டு பிறந்தது அக்டோபர் 2, 1869 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு சில சில இன்சிடென்ட் வந்து இந்தியன் ஹிஸ்டரி நடக்கும், இதுக்கு முன்னாடி நடக்கும். ஸோ இவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸாம்பிள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1857 ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, ஆனால் இவர் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஸோ 1869 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சில ஆக்ட்லாம் பாஸ் பண்ணுவாங்க. சொல்ல போகணும்னா எப்போ முத மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க எங்க தெரியுமா? ஆனா சக்சஸ்ஃபுல்லா இல்ல. 1882 சார். 1882 அப்போ எப்போ சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு? சக்சஸ்ஃபுல்லா எப்போ ஆச்சு? அப்போ 1873 எடுத்திருப்பாங்க. ஆனால் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்காது. பாப்புலேஷன் சென்சஸ் ரிப்போர்ட் ஃபுல்ஃபில்லா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அது ஃபுல்ஃபில் ஆகிறது எப்போன்னு கேட்டீங்கன்னா 1882 தான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுல இருந்தா கணக்கு வரும் நம்மளுக்கு. ஆனா இந்த வருஷம் எடுக்கல. 2021 அந்த ரிப்போர்ட் வரல. நம்ம கடைசியா எடுத்தது 2011 தான் எடுத்திருக்கோம். ஏன்னு கேட்ட கொரோனா. ஸோ 2021ல இப்போ சென்செக்ஸ் ரிப்போர்ட் எடுக்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்கலாம். சரி, இது வரைக்கும் எத்தனை முறை எடுத்திருக்காங்க மொத்தமா? பாருங்க, இவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, அந்த சென்செக்ஸ் ரிப்போர்ட்டை கணக்கு வச்சுக்கிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். அப்போ தன்னோட இளம் வயதுல காந்தி ஒரே ஒரு புக்கு படிக்கிறாரு. அந்த புக்கு பேர் இருக்கா தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு புக்கு படிக்கிறாரு. அது ரொம்ப பேசப்படும். ஏதாவது தெரிஞ்சா டிஸ்கஸ் பண்ணுங்க கூட. ஆக்சுவலி ஹரிச்சந்திர நாடகமா சார்? மகாபாரத் என்ன பவித்ரா? ஹரிச்சந்திர நாடகமா சார்? அதுக்கு முன்னாடி ஒண்ணு படிப்பாரு. சரவண பிதுர் பக்தி அப்படின்னுவாங்க. சரவண பித்ரு பக்தி, தமிழ்ல பிதுர் பக்தி அப்படின்னுவாங்க. இந்த புக்கு தான் ஃபர்ஸ்ட் அவர் படிக்கிறது. இந்த புக்கு தான் ஃபர்ஸ்ட் அவர் படிப்பாரு. சரவண, தமிழ்ல சிரவண பிதுர் பக்தி அப்படின்னுவாங்க. தமிழ்ல சிரவண. ஆக்சுவலி சரவண தான். அந்த இதுல குஜராத்தில வந்துட்டு கொஞ்சம் மாற்றி எழுதப்படும். பிதுர் பக்தின்ட்டு, சிரவண பிதுர் பக்தி. அது வந்து புக்கு. இதுக்கப்புறம் படிச்சதுதான் ஹரிச்சந்திர நாடகம், ஹரிச்சந்திர கதை. ஆக்சுவலி இந்த ஹரிச்சந்திர கதையை படிச்ச முன்னாடி அவர் என்ன நினைவுக்கு வருவாரு? உண்மை பேசணும்னு சொல்லுவாரு. இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி இது ஒரு டிராமா. இது ஒரு டிராமா கதை இல்லையா? ஸோ இந்த கதையை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கதையில உண்மையை பார்த்ததுனால இனிமேட்டும் உண்மையை மட்டும் தான் பேசணும்னு சொல்லி உணர்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் சிறு வயதுல முக்கியமான நிகழ்வு தான் பேசணும், தேவை அதுக்கு மேல. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1888ல இவரு பாரிஸ்டர் அப்படின்ற ஒரு பட்டம் வாங்குறாரு, டிகிரி வாங்குறாரு. பாரிஸ்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. பாரிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு பட்டம் வாங்குறாரு. ஆக்சுவலி இது எங்க போய் வாங்குறாரு இந்த பட்டத்தை? லண்டன்ல போய் வாங்குவாரு. இந்த டிகிரி வாங்கின பின்னாடி ஆக்சுவலா டிகிரி படிக்க போவாரு. ஆனா எப்ப டிகிரி வாங்குவாருன்னு கேட்டீங்கன்னா 1891 தான் டிகிரி வாங்குவாரு. 1891 தான் டிகிரி வாங்குவாரு. உடனே என்ன பண்ணாரு? சில காலங்கள் வந்துட்டு அங்கே சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்கா போவாரு சார். சவுத் ஆப்பிரிக்கா, எக்ஸாக்ட்லி. சவுத் ஆப்பிரிக்கா போயிடுவாரு. ஏன் சவுத் ஆப்பிரிக்கா சூஸ் பண்றாரு? யாருக்கா தெரியுமா ஏன் சவுத் ஆப்பிரிக்கா சூஸ் பண்றாருன்ட்டு? சார், அங்க இனவெறி கொள்கை. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க.
அவங்க கிளைண்ட் அங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். சவுத் ஆப்பிரிக்கால அவங்க லாயர் தானே? ஆக்சுவலி அட்வொகேட் அப்போ ஆக்சுவலி லாயருக்கும் அட்வொகேட் டிஃபரன்ஸ் இருக்குமா? Do you know what is ஓகே the சார். major difference between lawyer and advocate? தெரியல சார். லாயர் அப்படின்னா நீங்க எஜுகேட்டட் ஐ மீன் பிஎல் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க லாயர். அட்வொகேட் அப்படின்னா அந்த படிச்சதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க கோர்ட்ல இல்லைங்களா? ஓகே சார். ஓகே. அவங்க அட்வொகேட். நிறைய டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். இதே போல ஹவுஸ் அண்ட் ஹோமுக்கு டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இது போல எல்லா வார்த்தைகளுக்கும் டிஃபரன்ஸ் ஆங்கிலத்தில் இருக்கு. பட் அதுக்கு தெளிவாக படிச்சு புரிஞ்சுக்கணும், ஈஸியா இருக்கும். ஃபைன். இதுல வந்து பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா போறதுக்கு முன்னாடி இவர் ஏன் அங்க போவாரு அப்படின்னு கேட்டா, இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. இங்க வந்து ஒரு கிளைண்ட்டும் மாட்ட மாட்டாங்க. சொல்ல போனா ரொம்ப இவர் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காது. ரொம்ப வறட்சியா போற மாதிரி இருக்கும். ஸோ இவருக்கு நண்பர் ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்கா இருப்பாரு. சரி வாங்க நம்ம அங்க பிசினஸ் பண்ணிக்கலாம், அங்க நல்லா நல்லா கேஸ் நல்லா வரும், நல்லா கிளைண்ட் நிறைய வருவாங்க, நல்லா சம்பாதிக்கலான்ற ஒரு மோட்டிவேஷன் தான் என்ன பண்றாரு, சவுத் ஆப்பிரிக்கா போவாப்ல. ஓகேங்களா? சவுத் ஆப்பிரிக்கா போறதுக்கு போறது, அங்க நல்லா சேலரி நல்லா சம்பளம் வரும், நல்லா கிளைண்ட் நிறைய வருவாங்க. ஸோ நம்ம ஈஸியா நம்ம ஃபைட் பண்ணி இது பண்ணலாம். பிரிட்டிஷ் அங்கேயும் பிரிட்டிஷா ரூல் பண்ணிருக்காங்கன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இங்க தான் கூட்டிட்டு போவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவாரு, அந்த சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு அங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, தன்னோட இனவெறிய ரேசிசம் பாப்பாரு. இனவெறிய ரேசிசம் பாப்பாரு. இனவெறிய ரேசிசம் என்ன, இனவெறிய என்ன பேப்பர் சொல்லுங்க. மியூட் பண்ணிட்டீங்க மைக்க. ஓகே, டிஸ்டர்ப் ஆச்சு, எனக்கு திருப்பி 2 நிமிஷம் ஆகும். ஆக்சுவலி எப்போ போறாரு சவுத் ஆப்பிரிக்கா? 1891ல பட்டம் வாங்கிறாரு. 1893ல தான் அங்க என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் அவரோட ரேசிசம் பார்க்கறாரு. நான் மைக்கு மியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களோட சவுண்ட் நாய்ஸ் இங்க வருது, மத்தவங்க டிஸ்டர்பாக இருக்கும். அதே போல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், அப்படி பப்ளிஷ் பண்ணேன் நான். ஸோ அதுக்காக என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க என்கிட்ட பேசுறப்ப டவுட் கேட்கறப்ப டெஃபினட்டா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ 1893 ஏப்ரல் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது டவுட்னா உடனே கை தூக்குங்க, இல்லை அப்படின்னா என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க, மைக் அன்மியூட் பண்ணிட்டு. அது வரைக்கும் சும்மா லிசன் பண்ணுங்க, டவுட் மட்டும் என்ன கேளுங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா போறாரு. இப்பதான் சவுத் ஆப்பிரிக்கா போறாரு. அங்க போய் ஃபர்ஸ்ட் ஒரு ரேசிசம் தான் பாக்குறாரு. ரேசிசம்னா என்னதுமா? இனப்பாகுபாடு. அவ்வளவுதான். இனத்தை டிஃபரன்ஷியேட் பண்றது. நீ கருப்பு வெள்ளை அப்படின்னு பிரிச்சு பாக்குறது, பிளாக் ஒயிட் அப்படின்ட்டு பிரிச்சு பாக்குறது. ஸோ இங்கதான் ரொம்ப ஃபேஸ் பண்றாரு. எங்க எக்ஸ்பர்ட்டா சொல்ல போனா ஏக தெரியுமா? மலபாராங்க சார். மலபாரா? டர்பன் வந்து பிரிட்டோரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாக்கு என்ன பண்ணுவாரு, டிராவல் பண்ணுவாரு. இது அதை டிராவல் பண்றப்ப ட்ரெயின் டிக்கெட்ல, அதுவும் வந்து ஏ கிளாஸ் டிக்கெட் எடுத்து வச்சிருப்பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து வச்சிருப்பாரு. ஆனாலும் அங்க இருந்த என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள இருக்கிற பிரிட்டிஷர் என்ன பண்ணுவாங்க, நீ எப்படி உள்ள ஏறலாம் அப்படின்ட்டு ரேசிசம் ரொம்ப பாக்குறதுனால, ஏன்னா நீ கருப்பு இனத்தவன், நீ எப்படி இங்க வரலாம் அப்படின்ட்டு ட்ரெயின்ல ஏறினவர வலுக்கட்டாயமா என்ன பண்ணுவாங்க, பெட்டின்னு வலுக்கட்டாயமா வெளியே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப அவருக்கு ரொம்ப இன்சல்ட்டா படும், ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு மன அளவில். ஸோ இதனால அவர் ஃபர்ஸ்ட் இந்த இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு புக் விடுவார். இதோட பிரச்சனைனால தான் ஒரு புக் விடுவார். பாருங்க, வளவெல்லாம் கதைலாம் சொல்ல, அப்படி கதை நான் பேசணும் அப்படின்னு கேட்டீங்களா எனக்கு செஷன் பத்தாது. அதனால நம்மளுக்கு தேவையான மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்கிப் பண்ணி. ஏன்னா நிறைய கதை பேசணும்னு வச்சுங்களேன், அப்புறம் போய் என்ன பண்ணுவாரு, போராட்டம் பண்ணுவாரு, மக்களை ஒன்று திட்டுவாரு, அப்புறம் சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. அந்த கதைலாம் சொல்லிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் டைம் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைனால ஒரு புக்கு ஒன்று விடுவாரு. அந்த புக்கோட பேரு இந்தியன் ஒப்பீனியன் புக் விடுவாரு. எங்க? சவுத் ஆப்பிரிக்கால. இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. முதலில் சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் என்ன புத்தகத்தை வெளியிட்டார்? இந்தியன் ஒப்பீனியன். ஸோ இவரோட கருத்து எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவர் பாதிக்கப்பட்டது எல்லாத்தையுமே இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகை இந்த புக்ல வந்துட்டு வெளியிடுவார் ஃபர்ஸ்ட். அதனால இவருக்கு எப்படி, இவர் வெளியிட்ட புக்கு இந்த புக்கு. அதே போல காந்தி வந்துட்டு எந்த புக்ல வந்துட்டு ஈடுபாடு கொண்டிருந்தாரு, எந்த புக்கு படிச்சு இவ்வளவு தூரம் நாலேஜ் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அவருக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 3 புக்கு. ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ் சொல்லிடுறேன், அப்புறம் தமிழ்ல சொல்றேன்.
the kingdom of God is within you. Is within you. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது. பாருங்க, தமிழார் இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் ரெண்டுமே எழுதிக்கங்க. திரும்ப திரும்ப நீங்க இதுக்காக நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு டைம் இருக்காது. ஸோ அது எழுதிக்கங்க. அப்புறம் இது இங்கிலீஷும் தமிழ் சேம் தான். தமிழ் அதே பேர் தான் இருக்கும். அதனால அப்படி ஒரே எழுதிங்க. unto this last அப்படின்ற புக்கை படிப்பாரு. கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் தமிழ் என்னம்மா அப்படின்னா? அவ்வளவுதாம்மா, சட்ட மறுப்பு. ஸோ இந்த மூணு புத்தகத்தையும் படிப்பாரு. ஸோ இந்த மூணு புத்தகத்தையும் படிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த 3 புக்கெல்லாம் படிப்பாரு. சரிங்களா? ஸோ இந்த 3 புக்கு படிச்ச பின்னாடி அவரோட திருவிளையாடல் ஆரம்பிக்கும் சொல்ல போனா. அப்பதான் ஸோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரு பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ இனிஷியலா வந்து பார்த்தா அவரோட கருப்பு இனத்தை வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்க. இப்ப நம்மளே இந்த மாதிரி பண்றாங்க. நம்ம ஒரு அட்வொகேட் லண்டன்ல போய் படிச்சிருக்கோம், பேரிஸ்டர் பட்டம் வேற வாங்கியிருக்கோம், ஒரு சட்டம் தெரிஞ்ச ஒரு நபரே இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா அன்எஜுகேட்டட் பீப்புளை எந்த அளவுக்கு பண்ணுவாங்க? அன்எஜுகேட்டட் பீப்புளை எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்றத பாத்துக்கலான்றத இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த இந்தியன் ஒப்பீனியன் புக்கு விட்டுட்டு இந்த புக்ஸ் எல்லாம் படிப்பாரு. ஸோ மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 2 பிறந்து 1869 பிறக்கிறாரு. அப்போ அவரு எப்போ இறக்குறாரு? இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் அப்புறம் 30/1 அதாவது ஜனவரி 30 இறந்துறாரு. சுட்டு கொண்டுருவாங்க. இவரோட அப்பா பேரு கபா காந்தி, அதாவது கரம்சந்த் காந்தி. அம்மா பேர் புட்லிபாய். இவர் ஃபர்ஸ்ட் படிச்ச புக்கோட பேரு சிறுவன பித்ரு பக்தி அப்படின்வாங்க. சிறுவன பித்ரு பக்தின்னுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் பார்த்த முதல் ஒரு டிராமா கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரிச்சந்திரா டிராமா. ஸோ இவர் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் அவர் படிக்கிறதுக்காக இங்க ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்றாரு? லண்டன் போறாரு. லண்டன்ல அவர் பேரிஸ்டர் பட்டம் வராரு. இந்த பேரிஸ்டர் பட்டம் எதுக்குன்னா லா படிக்கிறதுக்கான விஷயம். ஸோ திரும்ப என்ன பண்ணுவாரு கேட்டீங்களா, எப்போ வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா எப்போ பட்டம் வாங்குறாரு? போவாரு 1888 போவாரு. 1890 பட்டம் வாங்கிடுவாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ சவுத் ஆப்பிரிக்கா போவாருன்னு கேட்டீங்கன்னா 1893 போயிட்டு அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்குள்ள அவர் என்ன பண்ணுவாங்க, எங்க இருந்து எங்க போவாரு? டர்மினல் வந்துட்டு பிரிட்டோரியா அப்படின்ற ஒரு லொகேஷன் போயிட்டு இருப்பாரு. ஸோ இந்த இடத்துல தான் ரேசிசம் ரொம்ப பார்க்கப்படும். ஸோ இந்த ரேசிசம் பார்க்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் டைம் வெளியே வழுக்க டைம் கீழே தள்ளப்படுவாரு. ஸோ அவரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட கருத்து தெரிவிக்கும் விதமா வந்துட்டு இந்தியன் ஒப்பீனியன் ஒரு புக் எழுதுவாரு. ஸோ இந்த புக் எழுதுனதுக்கு அப்புறம் அப்பப்ப என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா முக்கியமா படிச்ச மொத்தம் 3 புக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சிறுவன பித்ருபக்தி, ஹரிச்சந்திரா. இதுக்கப்புறம் முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்களா, த கிங்டம் ஆஃப் காட் இன் வித்தின் யூ, கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது அப்படின்றத ஒரு புத்தகம் படிக்கிறாரு. அன்டு திஸ் லாஸ்ட் அண்ட் சிவில் டிசோபீடியன்ஸ், சட்ட மறுப்பு, இந்த புத்தகத்தெல்லாம் படிக்கிறாரு. ஸோ இது படிச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேட்டா பெருசாகுது. ஸோ நார்மலாவே வந்து பார்த்தா மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுன்றதை தான் படிக்கிறாரு, இல்லைன்னா இல்லை. இங்க லண்டன் போயிட்டு சவுத் போய் ப்ராக்டிஸ் பண்றாரு. இருந்தாலும் நம்மளே இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம், படிச்ச ஆளே பாதிக்கப்படுறோம் அப்படின்னா படிக்காத அன்எஜுகேட்டட் ரேசிசம் எப்படி இருக்கும், எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க அப்படின்னு அப்போ சஃபர் ஆனதுனாலதான் இவரோட இது அமைதியான முறையில மேல வரலாம். ஏன்னா முக்கியமான புத்தகங்கள் இதுதான், அமைதியில தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியுன்ற மாதிரி இந்த புதுல தெளிவா சொல்லியிருக்கும். ஸோ போராட்டம் என்பது தன்னுடைய ஆயுதங்களால இல்ல, தன்னுடைய அமைதியினால மட்டும் தான் முடிக்க முடியுன்றத உணர்றாரு. ஸோ இப்பதான் என்ன பண்றாரு, அவரோட இதை ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் குடியிருப்பு அப்படின்னு ஒரு ஃபீனிக்ஸ் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஃபீனிக்ஸ்னு ஒரு 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 செட்டில்மெண்ட்டை பண்ணுவாரு. எங்க
அந்த ஊர்ல இந்த பிரச்சனைனால ஒரு அமைதியான முறையில ஃபீனிக்ஸ்னு ஒரு லொகேஷன் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் குடியிருந்துட்டு இருப்பாங்க. அது எப்போ வந்துட்டு செட்டில் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்களா, பாருங்க, ஃபோனிக்ஸ் செட்டில்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஃபோனிக்ஸ் செட்டில்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. இவர் சரி பண்ணி கொடுப்பாரு. தன்னோட சட்டத்தினால அமைதியான முறையிலையும் ஃபீனிக்ஸ் என்ற குடியிருப்புல போயிட்டு மக்கள் அனைவரும் எல்லாருமே ரேசிசம் மட்டும் குடியிருக்க கூடாது, மற்ற ஏனைய மக்கள் எல்லாருமே குடியிருக்கலாம் அப்படின்ட்டு எப்போ பண்றாரு, 1905 தன் சாதனையை ஃபர்ஸ்ட் நிகழ்த்துறாரு. அப்புறம் டால்ஸ்டாய் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கும். யாருக்கா தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? அங்க என்ன பண்ணுவாருன்ட்டு யாருக்கா தெரியுமா தெரியாதா? இங்க இன பாகுபாடு காண்பிக்க மட்டும் இல்லாம ரொம்ப அடிமைத்தனமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கும். ஸோ இதுலயும் இப்ப என்ன பண்ணுவாரு கேட்டீங்களா, மக்கள் அடிமைத்தனமா இல்லாம அவங்களுக்கு ஏதுவான நிலையை கொண்டு வந்து அங்க ஒரு போராட்டம் நடத்தி அங்கேயும் வெற்றி பெற்றிருப்பாரு. ஸோ இது மாதிரியான இதெல்லாம் நிகழ்வுலாம் பார்த்துட்டு அவர் பிரச்சனை போட்டுருவாங்க. சொல்ல போனா பிரச்சனை போட்டுருவாங்க. ஸோ பிரச்சனை வந்துட்டு வெளியே வந்து தான் 1905லயும் பிரச்சனை போடுவாப்புல, அதே போல 10லயும் சக்சஸா முடிச்சிருவாரு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கிருந்து இந்தியா காமிச்சுட்டுலாம் அப்படின்னு அவங்களும் பிளான் பண்ணாங்க, சவுத்தர்களும் பிளான் பண்ணுவாங்க. அதே போல இங்கேயும் அவர் தேவைப்பட்டுச்சு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வெல்கம் பண்றது ரெடியா இருந்தாங்க. இந்தியாவுக்கு காந்தியோட அமைதியான போர் முறை கண்டிப்பா தேவைப்படும். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு வெற்றி பெற்றிருக்காரு பிரிட்டிஷ் எகென்ஸ்டா. அப்போ இங்க வந்து இன்னும் சூப்பர் நேட்டிவ் சொந்த ஊர்ல இன்னும் சூப்பரா பண்ணுவாப்ல அப்படின்ட்டு அவர் வெல்கம் பண்றாங்க. அவர் இந்தியாவுக்கு வர நாள் 1915 ஜான் 9th அன்னைக்கு இந்தியாவுக்கு வராரு. எஸ்பெஷலி எங்க லொகேஷன் மும்பைக்கு வராரு. ஒரு தொலைதொலா பேண்ட்டும் தொலைதொலா சட்டையும் போட்டுட்டு வராரு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இவர் என்னன்றாங்க, இவர் வந்துட்டு எப்படி இந்தியா வந்துட்டு காப்பாற்ற போறாரு, ஆளை பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்காப்ல அப்படின்ற மாதிரி இனிஷியலா பேசுறாங்க. ஆனாலும் காந்தி அதெல்லாம் கண்டுக்கல. நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு இதே வருஷத்துல அவரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் இதுல இணைஞ்சுக்கிறார். வாலண்டரி யூரோப்பை இணைஞ்சுக்கிறார். எல்லாரும் கூப்பிடுறதுனால யூரோப்பை இணைஞ்சுக்கிறார். ஸோ இதனால இதுக்கப்புறம் இவர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண ஒரு சத்தியாகிரகம் எனக்கு தெரியுமா என்ன வருஷம்ட்டு? இந்தியாவில ஒரு சத்தியாகிரகம் 1917 சம்பரான் சத்தியாகிரகம். சம்பரன் சத்தியாகிரகம் எதுக்கு? விவசாயிகளின் போராட்டத்துக்கு. என்ன விவசாயம் அங்க? இண்டிகோ சார். அதாவது அவுரி செடி இங்கிலீஷ்ல இண்டிகோன்னு சொல்லுவாங்க. அவுரி செடி இங்கிலீஷ்ல இண்டிகோன்னு சொல்லுவாங்க. இந்த செடிக்கு அங்க வந்துட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப டாக்ஸ் அமௌண்ட் ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. அங்க இருக்கிற டாக்ஸும் சரி, அதே போல வந்து அந்த அங்க இருக்கிற அந்த ஓனர், பிரிட்டிஷ் கம்பெனியோட ஓனர் ரொம்ப அடிச்சு புடுங்குற மாதிரி வாங்கிட்டு இருப்பாரு. பணமே கொடுக்காம அவங்க சாப்பாடு மட்டும் கொடுத்து, அது ஒரு வேளை சாப்பாடு மட்டும் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். சேலரி சேர்த்து தரமாட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகம் அமைதியான முறையில் ஃபர்ஸ்ட் வெற்றி பெற்றது எங்க கேட்டீங்கன்னா சம்பரன் சத்தியாகிரகா 1917. அவர் வந்த 2 வருஷத்துலயே ஃபர்ஸ்ட் அவரோட ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பரன் சத்தியாகிரகா பேசப்படும். ஸோ இதுக்கப்புறம் இங்க பெருசா பேசப்படும் அப்படின்னு கேட்டீங்களா, இது இந்த வெரி நெக்ஸ்ட் இயர்லயே அதுக்கு அடுத்த வருஷமே 1918 எங்க அகமதாபாத் கேடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அகமதாபாத் எக்ஸாக்ட்லி லொகேஷன் பேர் கேடாப்பா. தமிழ்ல கேடா, அதேதான் ஊர் பேர் தான் எழுதிட்டு இங்கிலீஷ்ல இருக்கேன், தமிழ் இல்ல. ஓகேங்களா? சோ அகமதாபாத் எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. குஜராத்ல இருக்கு. சோ இந்த ஊர்ல இருக்கிற செகண்ட் டைம் என்ன பண்றாரு? சத்தியாகிரகம் பண்றாரு. இங்க எதுக்காக பண்றாரு இருக்கா தெரியுமா? அங்க அவுரி செடிக்காக பண்ணாரு. இங்க மில்லு கார்பரேட், என்ன மில்லுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பின்னிங் மில்லு என்ன பண்றாரு அவரு? அங்கேயும் அதே போல மக்கள் வந்துட்டு ரொம்ப பணத்தை கொடுக்காம, உண்மையான செலவு கொடுக்காம ரொம்ப கம்மியான செலவு கொடுத்து ரொம்ப அதிக நேரம் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அதனால அங்கேயும் சத்தியாகிரகம் பிரயோகப்படுத்திருப்பாரு. அங்கேயும் வெற்றி பெற்றுருவார், அங்கேயும் வின் பண்ணிடுவாரு. ஓகேங்களா?
இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சத்தியாகிரகா, மொத்தமா கேதா சத்தியாகிரகா, அடுத்தது அகமதாபாத் சத்தியாகிரகா, அதுவும் சேம் இயர் தான், அதே லொகேஷன் 1918 தான். ஓகேங்களா? இதுவும் மில்லு தான், சேம் மில்லு தான், கிட்டத்தட்ட பக்கத்து பக்கத்து மில்லு அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் முக்கியமா நம்ம தமிழ்ல பத்தி பேசணும், தமிழ்நாடு பத்தி பேசணும், காந்திக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு உறவு பத்தி பேசணும் அப்படின்னா எப்போன்னு கேட்டா 1919 தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு வராரு. 1919 தான் தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வராரு. எந்த மாதம் இருக்கா தெரியுமா? என்ன மாசம்ட்டு? பிப்ரவரி மாசம் வராரு. ஓகேங்களா? இங்க வந்த பின்னாடி யார சந்திக்கிறாரு? யார் சந்திக்கிறாரு? அப்போ ஒரு மீட்டிங் நடக்கும். யாரா இருக்கும்? காந்திக்கும் இன்னொருத்தருக்கும், தமிழ்நாட்டுல இருக்கிற ஒருத்தருக்கும். யாரு யாருக்கா தெரியுமா? நந்தினி, நீங்க மியூட் பண்ணிட்டு பேசுங்களேன் அந்த பக்கம். ஓகே, சம்மரைஸ் பண்றேன். இந்த இது மட்டும் எனக்கு ஸ்கிரீன் முடிஞ்சிடும். திருப்பி எல்லாம் கிளாஸ்க்கு வாங்க. திருப்பி போயிட்டு அந்த வெப்சைட்ல போயிட்டு லிங்க் இருக்கு பாத்தீங்களா, அதில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு திருப்பி உள்ள வந்தாங்க. ஸோ ஃபியூனிக்ஸ்ன்ற ஒரு செட்டில்மெண்ட் பண்றாரு. அங்க இருந்த மக்களை வந்துட்டு குடியேற்றம் பண்ணுவதற்காக. ஏன்னா ரேசிசம் வந்து ஒயிட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால பிளாக் இருக்கலான்ற மாதிரி ஃபியூனிக்ஸ்ல. அதே போல டால்ஸ் ஆஃப் ஃபார்ம்லயும் ரொம்ப மக்கள் சுரண்டப்படுவாங்க. அந்த டைல்ஸ் ஆஃப் ஃபார்ம்ல 1910 சக்சஸ்ஃபுல்லா வெட்டி கொண்டு வர. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஜனவரி 9 அன்னைக்கு 1915 அப்போ வருவாரு, மும்பைக்கு வருவாரு. இவரு ஆட்டோமேட்டிக்கா வாலண்டியர் போயிட்டு அதே வருஷத்துல போயிட்டு என்ன பண்ணுவாரு, இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணிடுவாரு. இதுக்கப்புறம் 1917 சம்ப சத்தியாகிரகத்தை வெட்டி கொண்டு அமைதி முறையில் நடத்துவாரு, வெற்றி பெற்றுவாரு. அதே மாதிரி கேடா அண்ட் அகமதாபாத்ல சேம் வருஷம் 1918ல சக்சஸா முடிப்பாரு. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு 1919 வருவாப்புல வந்து காந்தியும் பாரதியாரும் ஒன்னா மீட் பண்ணுவாங்க. ஸோ எழுதிங்க, செஷன் உடனே முடிஞ்சிடும், கட் ஆயிரும், ஸ்கிரீன் போயிடும். ஸோ 1919 பிப்ரவரி காந்தி என்ன பண்றாரு, பாரதியார ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல பாரதியார் ஒன்று சொல்லியிருப்பாரு. இந்த பாரதி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டா, இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொல்லுவாரு. என்ன சொல்லியிருப்பாரு? அசெட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருப்பாரு. யார? காந்தியை பார்த்து. ஓகேங்களா? சோ பாரதி சொல்லியிருப்பாரு, காந்தி பார்த்த பின்பு இந்தியாவின் சொத்து இவரு அப்படின்னு சொல்லி உகழ்ந்து பேசியிருப்பாரு பாரதியார். காந்தியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாரதியார் அவர் என்ன சொல்லுவாரு, இந்தியாவின் சொத்துன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இந்திய அளவுல அப்போ நம்ம பாருங்க, கேடா ஒரு இடத்துல பார்த்தோம், அகமதாபாத் ஒரு இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா, சம்பன் ஒரு இடத்துல பார்த்தோம். சோ அங்கங்க சின்ன சின்னதா போராட்டங்கள் வந்துட்டு காந்தி ஒரு சக்சஸ்ஃபுல்லா மீட் பண்ணி நடத்தினாலும் இந்திய அளவுல எப்ப பண்ணாரு, எப்ப பெருசா செஞ்சாரு, இந்திய அளவுல மிகப்பெரிய போராட்டத்தை எப்படி பண்ணாரு, எப்ப பண்ணாரு அப்படின்னு பாக்கல எங்க தெரியுமா? எங்க தெரியுமா? உப்பு சத்தியாகிரகமா சார்? ஒத்துழையாமை இயக்கமா, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்மா. ஒத்துழையாமை இந்தியா முழுமைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் அவரு மிகப்பெரிய போராட்டத்தை கையெழுத்து நடத்துவார். இந்தியா முழுமைக்கும் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவார். இதுவே அகில இந்திய, அதாவது ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல வந்துட்டு ஒத்துழையாமை இயக்கம் வந்துட்டு பெருசா நடத்தப்படும். சோ இது கிட்டத்தட்ட சக்சஸ்ஃபுல்னு சொல்லிக்கலாம், கிட்டத்தட்ட. ஆனா ஃபுல் ஃபிளட்ஜ்ங்கிறதே கிடையாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, 1921ல எகைன் திருப்பி எங்க வராரு, மதுரைக்கு வராரு. எங்க வராரு? மதுரைக்கு வராரு. செப்டம்பர் அப்போ மதுரைக்கு வராரு. சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் அவரு என்ன மாதிரியான சூழ்நிலையை, என்ன மாதிரியான இடத்துக்கு தள்ளப்படுகிறார், எப்படி மாறாரு அவரு இங்க வந்ததுக்கு அப்புறம்? எனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்ல முடியுமா? இந்த கதராடை இருக்கு இல்லைங்களா, அந்த கதராடைய மதுரைக்கு வந்த பின்னாடிதான் இதுக்கு மேல நான் இனி வந்துட்டு நான் அந்த கதராடை மட்டும் தான் அணிவேன் அப்படின்ட்டு எப்ப மாறினாரு, 1921ல செப்டம்பர் மாசம் மதுரையில தான் அவரு முடிவு எடுக்கிறாரு. இதற்கு மேல் நான் என்ன பண்ண போறேன், கதராடை மட்டும் அணிவேன், இனிமேல் ஃபாரின் கண்ட்ரில இருந்து வரக்கூடிய கோட் சூட்டு அணிய மாட்டேன் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸோட சென்ஸை மாத்துறது எங்க, மதுரையில.
இந்த இடத்துல கொஸ்டின் கண்டிப்பா கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற விவசாயிகள் வந்துட்டு எந்த மாதிரி ஆடை அணிஞ்சிருக்கிறாங்கன்னு பார்க்கையில கீழே ஒரு வேஷ்டியும் மேல ஒரு வேஷ்டியும் உடம்பு போத்திக்கிறதுக்கு ஒரு வேஷ்டியும் இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே அவர் என்ன ஃபீல் பண்ணுவார்னா, நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் இந்த மாதிரி ஏழ்மையில் இருக்கும் பொழுது நம்ம மட்டும் எதுக்கும் வந்துட்டு தேவையில்லாம ஃபாரின் கண்ட்ரியோட ட்ரெஸ் வந்துட்டு போடணும் அப்படின்ட்டு கோட் சூட் என்ன பண்ணிடுவாரு, அவாய்ட் பண்ணிடுவாப்ல. அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்துவாப்ல. அதுக்காக மாத்தினாரோ இல்ல இங்க வெயில் அதிகமா இருக்கோ அப்படின்றதால தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபபிளி வந்து எதுக்கு மாத்திருப்பாருன்னா, கதராடையே அணியணும், இந்தியாவோட பொருளை மட்டும் நம்ம அணியணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் என்ன பண்ணுவாரு, மாத்திடுவாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழையாமைக்கும் போயிட்டே இருக்கும். 1920 போயிட்டே இருக்கும். எப்ப வந்து ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெறப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1922. ஏன் தெரியுமா? ஒத்துழையாமை இயக்கம் இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் கோஆபரேஷன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து திரும்ப பெறப்படும். எப்போ? 1922. யாருக்கா தெரியுமா என்ன பிரச்சனைன்ட்டு அப்போ? சௌரி சௌரா இன்சூரன்ஸ். எக்ஸாக்ட்லி சௌரி சௌரி சௌரா சௌரா தான். இருந்துச்சு. ஆமாமா, சௌரி சௌரா அப்படின்னு ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வு என்ன நிகழ்வு? போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு உடைச்சிருவாங்க அங்க இருக்கிற பொதுமக்கள். ஏகப்பட்ட போலீஸ் இறந்துருவாங்க. ஸோ அதனால காந்தி உடனே கைது செய்யப்படுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால உடனே என்ன பண்ணுவார், ஒரு கைது செய்யப்படுவாரு. அது இல்லாம இங்க என்ன நடக்கும், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் திரும்ப பெறப்படுவார். ஸோ அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இருக்க சமயத்துல தான் எங்க வருவாரு, மதுரைக்கு வராரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் முக்கியமா வந்து பார்த்தா இவர் தலைமையை வகித்த ஒரே ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எப்போ எனக்கு தெரியுமா? 1924 சார். ரைட், 1924. எங்க நடந்தது? பெல்காம் நடக்கும். இவர் இந்திய பெல்காம் தேசிய காங்கிரசின் தலைவராக ஒரே ஒரு முறைதான் பதவி வகித்தாரு. அதுக்கப்புறம் அவர் பதவி வாங்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை பெல்காமுக்கு அப்புறம். ஸோ இவர் ஒரே ஒரு மட்டும்தான் ஐஎன்சில வந்துட்டு தலைமை தாங்கினார். மற்ற எப்பயுமே தலைமை தாங்கல. ஞாபகம் வச்சு கொஸ்டின் கேட்கலாம், நிறைய முறை கேட்டுருக்காங்க பாருங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா எந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும் காந்தி பத்தி. எனக்கு காந்தி பத்தி கேட்காத வாய்ப்பே இல்லை. ஸோ நான் நடத்துறதுக்கு பாயிண்ட் பண்ணும்போது கண்டிப்பா கொஸ்டின் ரைஸ் ஆகும். வேற வெளியிருந்து வர வாய்ப்பே இல்லை. ஸோ பெல்காம்ல முறை என்ன பண்றாரு, அவரு அந்த பதவி ஐஎன்சிக்கு தலைமை தாங்குறாரு. அவர் தான் இப்ப தலைவரும் கூட. பெல்காம் நடந்தது இதுல. இதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த பெல்காம் எங்க இருக்கு தெரியுமா? கர்நாடகா. எழுதிங்க, பெல்காம் எங்க? கர்நாடகா. இதுக்கப்புறம் அவர் முக்கியமா நடத்தினது 1930 சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினாரு. சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னா என்னமா? சிவில் டிசோபிடியன்ஸ் சொல்லாதீங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிசோபிடியன்ஸ் தெரியும். ஆக்சுவலி சிவில் டிசோபிடியன்ஸ்னா என்ன? த ரீசன், சட்டம் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர் வசமாக இருக்கும் மாதிரி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்களா, எல்லா சட்டங்களும் ஏற்றுப்படும். எங்களுக்கு இந்தியர்களுக்காக சட்டம் நீங்க கொண்டு வாங்க, நீங்க உங்க ஆங்கிலேயர்களுக்காக சட்டம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, எங்களை நீங்க ஒடுக்கும் விதமாக சட்டம் இருக்க தவிர தமிழர்களை இந்தியர்களை வாழ வைக்கும் விதமாக சட்டம் எதுவுமே இல்லை. அதனால எங்களை மதிக்கிற மாதிரி சட்டங்கள் கொண்டு வாங்க. ஸோ அது வரைக்கும் நாங்க என்ன பண்றோம், சட்ட மறுப்பை ஏற்று நடத்துவோம் அப்படின்ட்டு 1930 சட்ட மறுப்பு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு பகுதி தான் சட்ட மறுப்போட ஒரு பகுதி தான். ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன டாக்ஸ் விதிக்கிறாங்க, சால்ட்ல டாக்ஸ் போடுறாங்க, உப்புக்கு வரி போடுறாங்க. அதனாலதான் என்ன பயணம் பண்ணுவாரு அவரு, இந்த உப்பு சட்டம் போடுறதுனால. தண்டி யாத்திரை. எங்க இருந்து போவாரு? அகமதாபாத்ல இருந்து சார். சபர்மதி ஆசிரமம் இருந்து தண்டிக்கு போவாரு. சரிங்களா? கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர். மொத்தமா இவர் கூட மொத்தமா பயணம் பண்ண எத்தனை பேர்? 78 பேர். 78 பேர் வந்துட்டு மொத்தமா இவர் கூட பயணம் பண்றாங்க, நடக்கிறாங்க. இதுல நடந்த ஒரே ஒரு பெண்மணி யாரு? ஒரே ஒரு ஃபீமேல், சரோஜினி நாயுடு சார். இதுல இவங்க கூட நடந்த ஒரே ஒரு பெண்மணி சரோஜினி நாயுடு. இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி உப்பு சத்தியாகிரகத்தின் போது சபர்மதி ஆசிரமத்துக்கு தண்டி போறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்.
400 கிலோமீட்டர் சில தெரிஞ்ச விஷயம். சம்டைம்ஸ் மேபி இன்னும் டீப்பா படிச்சவங்களுக்கு 78 பேர் கூட போனாங்கன்ட்டு. ஆனால் அதுல ஒரே ஒரு பெண்மணி போனது யாருன்னு கேட்டீங்களா? சரோஜினி நாயுடு. அது நான் மோஸ்ட்லி சொல்ல தெரியாது, தெரிஞ்சுக்கங்க. மொத்தமா 78 பேர் போயிருப்பாங்க. அதுல ஒரே ஒரு பெண்மணி யாரு? சரோஜினி நாயுடு. சோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 1930, 1931, 1932 இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷமும் வட்ட மேசை மாநாடுன்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும், வட்ட மேசை மாநாடு. ஸோ இந்த வட்ட மேசை மாநாடுல ஒரே ஒரு ஆண்டு மட்டும் தான் அவர் பங்கேற்பார். ஒரே ஒரு ஆண்டு மட்டும் தான் பங்கேற்பார். 3 வட்ட மேசை மாநாட்டிலையும் பங்கேற்காம ஒரே ஒரு வட்ட மேசை மட்டும் பங்கேற்பார். 2ல பங்கேற்க மாட்டார். இதுலயும் பங்கேற்க மாட்டார், இதுலயும் பங்கேற்க மாட்டார். இதுல மட்டும் தான் பங்கேற்பார். ஸோ கொஸ்டின் இதையும் கேட்டிருக்காங்க. எந்த வட்ட மேசை மாநாட்டுல காந்தியடிகள் பங்கு கொண்டார்? ஸோ இதனால இவர் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி, யாரு? காந்தி இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார் கேட்டீங்களா? காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். காந்தி இர்வின், இவர் பேர்ப்பா, அவர் லார்டு வைஸ்ராய், அப்போ பிரபு வைஸ்ராய். இர்வின் ஒப்பந்தம் ஒண்ணு நடக்கும், அக்ரிமெண்ட்னு போகும். ஸோ இந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான், அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா, இவரு அங்க போய் லண்டனுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாரு? பேசுவாப்புல. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல போயிட்டு பேசுவாப்புல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாரு? இவர் வந்துட்டு போக மாட்டாரு. ஏன்னா இவர் ஜெயில இருப்பாரு. ஏன்னா இந்த தண்டி மார்ச்சுக்கு போயிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, உப்பு எடுத்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ உப்பு எடுத்தனால அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நீங்க வந்துட்டு வட்டமேசை மாடல கலந்துட்டு இந்தியா வந்துட்டு கொஞ்சம் புரட்சி ஏற்படாம, ரெபல் ஏற்படாம கொஞ்சம் அமைதியா மாடல் போகும். ஸோ நீங்க முன்னாடி கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு இர்வின் தான் என்ன பண்ணுவாரு கேட்டீங்களா? ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில சரி நாங்க வந்துட்டு சில விஷயம் ஒத்துக்கிறோம், நாங்க கோரிக்கை வைப்போம், அந்த கோரிக்கை ஆங்கிலேயர்களும் ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி காந்தி பேசுவாரு. சரி நான் எதா இருந்தாலும் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி கூட்டிட்டு போவாரு. யாரு? இர்வின் வயசுல கூட்டிட்டு போவாரு. ஆனா அங்க போனா என்ன ஆகும்? இவர் கேட்டது எதுவுமே நடக்காது. அதனால திருப்பி வந்தோடனே இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுல மெயினா பார்த்தா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல இவர் கலந்துட்டாரு. அப்போ 3 வட்ட மேசை மாநாட்டிலையும் கலந்து கொண்ட தலைவர்கள் யாரு? யாருக்கா தெரியுமா? யாருமா? எக்ஸாக்ட்லி, அம்பேத்கர். ஒத்துக்கிறேன். இவர் தான் வந்துட்டு அம்பேத்கர், தெரியும்னு நினைக்கிறேன். சோ இவர் 3 வட்ட மேசை மாநாட்டில் ஒருத்தர் தான் பங்கு பெறுவார். இவர் பங்கு பெறுவதற்கு காரணம் இருக்க தெரியுமா? ஏன் 3லயும் பங்கு பெறுவாங்கட்டு? சார், தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்துட்டு தனி தொகுதி வேணும்னு கேட்பாரு சார். ரைட். இவரோட ரிக்வஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த காலகட்டத்துல பிரிட்டிஷ்ட அதாவது இந்தியால வந்து பாத்தீங்கன்னா பாகுபாடு அதிகமா இருக்கு. ரேசிசம், ரேசிசம்னா ஜாதி பாகுபாடு அதிகமா இருக்கு. அதனால இவங்களுக்கு பிடிக்காத ஒரு சில மக்களை நீங்க என்ன பண்ணுங்க, தனி நாடுகளுக்கு அறிவிச்சிருங்க. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஒரிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இந்த பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தனி நாடா அறிவிச்சிருங்கன்ற ஒரு கோரிக்கையில தான் என்ன பண்ணுவாரு இவர் ஃபர்ஸ்ட் போவாரு. சோ இதுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால காந்திக்கு இவர் மேல சில கோபத்தாபங்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க. இந்தியாவை எதுக்காக பிரிக்கணும்? நம்ம ஒன்றுபட்ட நாடு தானே, ஒன்றாவே இருப்போமே அப்படின்ற மாதிரி காந்தி இருப்பாரு. அதுதான் காந்தி போராட்டம் செய்வார். மெயினா அதுதான் போராட்டம் பண்ணுவாரு. ஆனா நீங்க வந்து ஏன் பிரிக்கிறீங்க, இந்த இடத்துல வந்து ஏன் பிரிக்கிறீங்க அப்படின்னு, எதுக்காக இவர் ஏன் பிரிக்கிறது என்ன வச்சுக்கிட்ட, ஆங்கிலேயர் நேச்சுரலாவே பிரித்தாளும் கொள்கையை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரித்தாளும் கொள்கை, அதாவது டிவைட் அண்ட் ரூல். முஸ்லீம், ஹிந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா பிரிச்சுட்டு இருந்தாங்க. சோ ஒரு காலகட்டத்துல டிவைட் அண்ட் ரூல்ல செல்லுபடியாக ஆகாம போகும். காரணம் என்ன கேட்டீங்களா? 1905ல பெங்கால் பார்ட்டிஷன், வங்க பிரிவினை நடக்கப்பட்ட காலகட்டத்துல ஹிந்துவும் முஸ்லீமும் ராக்கி கயிறு கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க சகோதர சகோதரிகள் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இங்க பேசப்பட்டிருக்கும். சோ இதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா வங்க பிரிவினைக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, வங்க பிரிவினைக்கு அப்புறம் நம்ம இந்தியர்களை வந்துட்டு பிரித்தாளுவது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்குள்ள இருக்கிற டீவியேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுல வந்துட்டு உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ன்றத பிரிவினைவாதத்தை கொண்டு வந்து ஆங்கிலேயர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அம்பேத்கர்ட்ட பேசியிருப்பாங்க. இதன் அடிப்படையில அவங்க வந்துட்டு ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க. யாரு? ஆங்கிலேயர்கள். வாங்க நீங்க 3 வட்டம் மாநாட்டிலையும் கலந்துக்குங்க, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கலந்துக்குங்க, இந்த இடத்துல உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம்,
உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்க செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் அம்பேத்கர் என்ன பண்ணிருப்பாரு, போய் கலந்துருப்பார். புரியுதுங்களா? ஃபைன். சோ இந்த சுச்சுவேஷன்ல இன்னும் ஒருத்தர் 3 வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்துருப்பார். ஆனா அவர் நம்ம நாட்டோட தலைவர் இல்ல. யாரு அப்படின்னு கேட்டீங்களா, பாகிஸ்தான் நாட்டு ஒரு தலைவர். யாரு? முகமது அலி ஜின்னா. ஞாபகம் வச்சுங்க, கொஸ்டின் கேட்கலாம். முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா. நம்ம ஊர்ல எப்படி வந்து மகாத்மா காந்தி வந்துட்டு தலைவரோ, மகாத்மாவோ, அது போல பாகிஸ்தானுக்கு முகமது அலி ஜின்னா. சோ முகமது அலி ஜின்னாவும் டாக்டர் அம்பேத்கர் மட்டும்தான், 2 பேரும் தான் 3 வட்டமேசை நம்ம பங்கேற்றாங்க. கொஸ்டின் கேட்கலாம், மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல காந்தி செகண்ட்ல மட்டும் தான் பங்கேற்றார். சரிங்களா? எனக்கு டவுட் இருக்கா? சோ ஒத்துழையாமை இயக்கத்தை வந்துட்டு 1920 ஆரம்பிக்கிறாரு. ஒத்துழையாமை இயக்கத்தை 1920 ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது சென்ட்ரல் என்ன பண்றாரு, 1921 மதுரைக்கு வர தமிழ்நாடு வராரு. அங்கதான் வந்துட்டு ஒரு கதராடைய அணிய ஆரம்பிக்கிறாரு. எந்த மாசம்? செப்டம்பர் மாசம் அணிய ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் என்ன பண்றாரு, அவரு கோட் சூட் தான் அணிஞ்சிட்டு இருக்காரு. ஃபாரின் கல்ச்சர், ஐ மீன் இங்கிலாண்டோட இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டாரு. ஸோ 1922ல சௌரி சௌரான்ற இடத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு உடச்சு எரிச்சிருவாங்க. நிறைய பேர் இறந்துருவாங்க, போலீஸ் ஆஃபீஸர் இறந்துருவாங்க. அதனால வந்துட்டு இவர் ரொம்ப கோபப்பட்டு என்ன பண்ணுவாரு, மக்கள் நாங்க அமைதியான முறையில் கொண்டு போதா, நீங்க வந்துட்டு ஆயுதம் என்ற மாதிரி வந்துட்டு பயங்கரவாதத்தை உள்ள கொண்டு வரீங்க அப்படின்ட்டு அவரே என்ன பண்ணுவாரு, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை திரும்ப பெற்றுக்குவார். அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப அவரே பெற்றுக்கொள்வார். ஸோ இதனால இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு ஒரே ஒரு முறை உடனே வெளியே வந்துருவாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஒரே ஒரு முறை தலைவரா இருந்தாரு. அது என்ன வருடம் கேட்டீங்கன்னா 1924 தலைவரா இருப்பாரு. அது எங்க நடந்துச்சு அந்த கான்ஃபரன்ஸ் அப்படின்றதுல பெல்காம்ல. அந்த பெல்காம் எங்க இருக்கு? கர்நாடகா மாநிலத்துல. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை 1930 கொண்டு வந்திருப்பாரு. இந்த சட்ட மறுப்பு இயக்கம் எதுக்கு மெயினா கொண்டு வந்து கேட்டீங்கன்னா, இந்தியர்களை வந்துட்டு தரக்குறைவாகவும் ஆங்கிலேயர் மட்டும் பெரிய போல சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டே இருக்கும். இதுல வந்துட்டு அடித்தட்டு கையில மக்கள் கையில கை வைக்கிற விதமா உப்புக்கும் ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசிய பொருள். ஸோ உப்புக்கும் வரி விதிச்சிருப்பாங்க. ஸோ இந்த உப்புக்கும் வரி விதிக்கிறப்பதான் என்ன பண்ணுவாரு, காந்தி என்ன பண்ணுவாரு, இந்த உப்பு சத்தியாகிரகத்தை கொண்டு வருவாரு. ஸோ இதுல உப்பு எடுக்கிறதுக்காக தண்டிக்கு பயணம் பண்றதுக்காக சபம் ஆசிரமில் இருந்துட்டு மொத்தம் இது 400 கிலோமீட்டர் சபம் ஆசிரமில் இருந்துட்டு பயணம் பண்றாரு. மொத்தம் 78 பேர் கூட. இந்த 78 பேர் கூட பயணம் பண்ணும் பொழுது சரோஜினி நாயுடு ஒரு பெண் மட்டும் அவங்க கூட பயணம் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1931ல இதுக்கப்புறம் உள்ள உப்பு எடுக்கிறப்போ ஒரு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சுவலி போன உப்பு எடுக்க மாட்டாரு. இங்கிருந்து போயிட்டு ஒரு வெயிட் பண்ணுவாரு. அதுக்கு அடுத்த நாள் உப்பு எடுப்பாங்க. அப்ப மக்கள்லாம் ஒன்று கூடணும் அப்படின்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. கொஞ்சம் ஆனா கூட்டம் கூடிக்கும். சோ 1931ல 32ல 3 வருடம் என்ன பண்ணு கேட்டீங்களா, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். எங்க? லண்டன்ல. இந்த வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக காந்திக்கும் இர்வினுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்களா, காந்தி என்ன பண்ணுவாரு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றதுக்கு போவாரு. அங்க போனா அவரோட இது கேட்கிற கோரிக்கை எல்லாம் வந்து நிறைவேறாது. அவர் திருப்பி இந்தியா வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது வேற விஷயம். ஆனா இதுல 3 வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்கிட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அண்ட் முகமது அலி ஜின்னா. சோ இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு 3 வட்டமேசை மாநாட்டுல பங்கேற்றிருப்பார்கள். ஆனால் இவரு ஒரே ஒரு வட்டமேசை மாநாட்டுல தான் பங்கேற்றிருப்பார்கள். சோ காந்தி அம்பேத்கர் எதுக்கு பங்கேற்றார் அப்படின்னு கேட்டா, முழுக்க அவர் தனிநாடு கோரிக்கை இருக்கும் ஒரு பட்சத்தான ஹிஸ்டரியில வந்துட்டு பெருசா எல்லா புக்களும் இருக்காது. என்சிஆர்டி புக்ல இருக்கும், நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கான்றது தெளிவா இல்லை. சோ இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, தனிநாடு கோரிக்கையை விடுப்பதற்காக வேற, ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருப்பாங்க என்ன வெறினால, ஜாதி வெறினால. சோ இதுக்கு மேல மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக டாக்டர் அம்பேத்கர் நம்ம சட்டம் படிச்சிருப்பாரு. ஆக்சுவலி ஓகே, இப்ப அம்பேத்கர் பத்தி பேச வேணாம், ஏன்னா அவரை பத்தி பேசப்ப நான் சொல்றேன். சோ அதனாலதான் என்ன பண்ணிருப்பாருன்னா 3 வட்ட மேசை மாநாட்டிலையும் இவர் பங்கேற்றிருப்பார். ஓகேங்களா? இந்த ஸ்லைடு புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா? எஸ் சார். யாருக்கா புரியாம இருக்கா? டவுட் இருக்கா? யாருக்காச்சும் புரியாம இருக்கா? யாருக்கா புரியலாம் கேளுங்க, நான் திருப்பி கூட சொல்றேன். ஓகே. சோ
சட்ட மறுப்பு இயக்கத்துல ஃபர்ஸ்ட் உப்பு சத்தியாகிரகத்தை என்ன பண்றாரு அவரு தாண்டிட்டு வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்துட்டு வந்துறாரு. சோ 1932ல சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கிறாரு. யாரை எதிர்த்து யாருக்கு தெரியுமா? 1900 அம்பேத்கர் எதிர்த்து சார். அம்மா, அம்பேத்கர் எதிர்த்து சார். ஏமா அந்த தனி தொகுதி வேணும், அந்த தனி நாடு வேணும்னு கேட்டதுக்கு எதிர்த்து? இது பண்ணாம சார், அக்செப்ட் பண்ணாம. சோ ஆகஸ்ட் 16th அன்னைக்கு மெக் டொனால்டு இவர் எதிர்த்ததுதான் இவரது உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம். எஸ்பெஷலி எதுக்குன்னு கேட்டா கம்யூனல் அவார்டு. கம்யூனல்னா இதுதான், தனியா ஜாதி வாரியான ஏரியாவை பிரிக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா 1905லயே 1905லயே முஸ்லீம் ஹிந்துன்னு பிரிச்சிருப்பாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் வந்து ஒற்றுமை ஏற்பட்டிருக்கும். சோ இதுக்கு மேல நீங்க ஜாதி பாகுபாட்டு அடிப்படையில நீங்க பிரிச்சிங்க அப்படின்னா இந்தியா மிகப்பெரிய கலவரத்தை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். அதனால அமைதியான முறையில் கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு இந்த சமயத்துல யார் யாருக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க அப்படின்னு கேட்டா 1930 இதே வருஷத்துல செப்டம்பர் 24 அன்னைக்கு இந்த வருஷத்துலயே அன்னைக்கு யார் யாருக்கும் ஒப்பந்தம் ஏற்படும்? அம்பேத்கர் சார். காந்திக்கும் பூனா. சொல்ல வெயிட் பண்ணுங்க. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இவங்க 2 பேருக்கும் ஒப்பந்தம் ஏற்படும். இந்த ஒப்பந்தத்தை தான் நீங்க என்ன சொல்லுவீங்க? பூனா ஒப்பந்தம் சொல்லுவீங்க. பூனா ஒப்பந்தம் சொல்லுவீங்க. கேட்டிருப்பாங்கப்பா, கொஸ்டின் கேட்கலாம், நிறைய கேட்டிருக்காங்க. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் பெயர் என்ன? பூனா அக்ரிமெண்ட். ஆக்சுவலி இது அந்த அக்ரிமெண்ட் எங்க இருக்கும், எங்க நடக்கும் தெரியுமா? ஏர்வாடா சரி பிரிசன்ல யார் இருப்பாங்க? காந்தி இருப்பாரு சார். சோ இங்க ஏர்வாடா சைடுல தான் அந்த அக்ரிமெண்ட் சிக்னேச்சர் ஆகும். ஏன்னா இவர் வந்துட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தோடனே ஒப்பந்தம் இவர் என்ன ஒத்துக்க மாட்டாரு. அதனால வந்த உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாரு, அரெஸ்ட் பண்ணி பூனால போட்டுருவாரு. அதனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாகுமுறை உண்ணாவிரதம் இருப்பாரு காந்தி. அதே போல அதாவது வெளிவந்து உண்ணாவிரதம் இருப்பாரு. திருப்பி இது என்ன பண்ணிட்டு திருப்பி போட்டலாம் அப்படின்ட்டு அங்கேயும் உள்ள போய் என்ன பண்ணுவாரு, ஜெயிலுக்குள்ள போய் சாப்பிடாம இருப்பாரு. சோ இது பிரச்சனை பெருசாயிட்டா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்களா, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. சோ இந்த அக்ரிமெண்ட் என்ன கேட்டீங்களா, இதுக்கு மேல தனிநாடு கோர மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட். சோ இந்த அக்ரிமெண்ட் இவர் ஒத்துக்கிறதுனால இந்த உண்ணாவிரதத்தை முடிச்சுக்குவாரு. இது மட்டும் இல்ல, திரும்ப 3வது முறையா தமிழ்நாட்டுக்கு வருவாரு 1937. எதுக்கும் தெரியுமா? எலெக்ஷன் சார். அவரு கடைசி வரைக்குமே எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இது பண்ணலாமா? அவரு கடைசி வரைக்குமே எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இருந்துட்டு சப்போர்ட் பண்ணல. சொல்றேன். லிட்ரேச்சர் 94430. போன் நம்பர் வேணாமா ரோசினா? கொஞ்சம் கான்சியஸா இருங்க. ஓகே ஓகே. என்ன கான்ஃபரன்ஸ்? இங்கிலீஷ்ல லிட்ரேச்சர் கான்ஃபரன்ஸ். லிட்ரேச்சர் கான்ஃபரன்ஸ் இதுக்கு வருவாரு. எப்போ 1937ல லிட்ரேச்சர் கான்ஃபரன்ஸ் வருவாரு, சென்னைக்கு வருவாரு. இதுல ஒருத்தர் பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடும். யாரோட ஸ்பீச் பார்த்தோன்னே? சாமிநாதர் ஐயர். இந்த சாமிநாதர் ஐயரோட ஸ்பீச் பார்த்ததும் காந்திக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும், ரொம்ப வியந்தாராமா. ஆக்சுவலி அவர் தமிழ் தெரியுதோ தெரியலையோ, ஆனா காந்தி வந்துட்டு தமிழ் பேச்சு வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசலாம் மேபி அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தமிழ் பேச்சு கண்டு ரொம்ப வியந்தாராமா. யாரு? காந்தியடிகள். உவே சாமிநாத ஐயர். இவருக்கு தான் இப்போ வரக்கூடிய புத்தகத்துல என்ன நடந்தது தெரியுங்களா? 2021 பள்ளி பாட புத்தகத்துல இந்த உவே சாமிநாதர் ஜாதி பேரை தான் வைக்கக்கூடாது.
இந்த பேரை அடிக்கப்பட்டிருக்கு, இந்த பேர் இப்போ இல்ல, இந்த பேரு இல்ல. சோ உவே சாமிநாதர் அவர்கள் ஐயா அப்படிதான் பேர் வரும் மேல. உவே சாமிநாதர் ஐயா என்ன அவர்கள் அப்படின்னு பேர் வரும் மேல. இந்த ஜாதி பேர்லாம் உள்ள 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 திணிக்க மாட்டாங்க இதுக்கு மேல, இந்த இப்ப இருக்கிற அரசு பள்ளி புத்தகத்துல. இதுக்கப்புறம் 1939ல இவர் என்ன பண்றாரு, திரிபுரா காங்கிரஸ்ல திரிபுராவுக்கு போயிட்டு காங்கிரஸ் மாநில பங்கேற்கிறார். திரிபுரால நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் இருக்கு இல்லைங்களா, வடகிழக்கு மாகாணங்கள்ல அங்க போய் பங்கேற்கிறார். இந்த இடத்துல எதுக்கு மெயினா போறாருன்னா இவர் எலெக்ஷன் நிக்க மாட்டாரு. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, சுபாஷ் சந்திர போஸ் எதிர்த்து இவரோட ஆதரவாளரை பங்கேற்க சொல்லுவார். சுபாஷ் சந்திர போஸ் எதிர்த்து இவரோட ஆதரவாளரை எதிர்த்து இருப்பாரு. ஏன் சுபாஷ் சந்திர போஸ் எதிர்க்கிறாரு அப்படின்னு கேட்டா, சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டெரரிசம், ஐ மீன் எஸ்பெஷலி வந்துட்டு ஆயுதம் ஏந்திய போர் வந்துட்டு நடத்தும் விதமா வந்து என்ன பண்ணுவாரு கேட்டீங்களா செஞ்சுட்டு இருப்பாரு. அதை எதிர்நோக்கு விதமாக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் எதிர்க்க காந்தி என்ன பண்ணுவாரு, தன் ஆதரவாளர் யார் தெரியுமா, அவரு சென்னையில இன்னமும் அவர் பிறந்த ஊர் பேரு பட்டாபி சீதாராம் தான் அவருக்கு இன்னமும் இருக்கு. சென்னைக்கு போனீங்கன்னா இங்க லோக்கல் ட்ரெயின்ல போனா நீங்க பார்க்கலாம், பட்டாபி சீதாராமன் லொகேஷன் பேர் இருக்கு. சோ இந்த சென்னை சேர்ந்தவரை பட்டாபி சீதாராம பங்கேற்க செய்வார். எங்க திரிபுரா நடக்கிற காங்கிரஸ் மாநாட்டுல, திரிபுரா நடக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ்ல என்ன பண்ணுவாரு, பட்டாபி சீதாராம எழுதி நிறுத்தினார். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்ப வந்துட்டு தனிநபர் சத்தியாகிரகம் ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டா 1940ல தான் தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அது வரைக்கும் கூட்டமா தான் இருக்கும். தனிநபர் சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்கன்னா 1940 தான் ஆரம்பிச்சு. ஏன்னா மிகப்பெரிய தலைவரா மாறி இருப்பாரு அந்த காலகட்டங்கள்ல. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை இதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் நடத்திருப்பாங்க. ஆனா தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்குவதற்கு முக்கிய மூல காரணம் யாருக்கிட்ட, காந்தி தான். இதனாலதான் பொட்டி ஸ்ரீ ராமுலு தனிநபர் சத்தியாகிரகம் இருந்து இறந்திருப்பாரு. எதுக்காக இறந்திருப்பார் எதுக்கு தெரியுமா, பொட்டி ஸ்ரீ ராமுலு மொழிவாரி மாநிலமா பிரிக்கணும். பொட்டி ஸ்ரீ ராமுலு ஞாபகம் வச்சுங்க. இவர் எதுக்காகன்னு கேட்டா தனிநபர் சத்தியாகிரகம் இருந்து இறந்துருவாரு. இதனாலதான் மெட்ராஸ ரெண்டா உடைச்சு தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் மாத்திருப்பாங்க தனிநபர் சத்தியாகிரகத்தினால்தான். கொஸ்டினுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தனிநபர் சத்தியாகிரகத்தின் விளைவாக தான் அந்த ஒரு ரிசல்ட்டாக தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மெட்ராஸ் ப்ராவின்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, பார்ட்டிஷன் பண்ணிருப்பாங்க. மெட்ராஸ் மாகாணத்தை பிரிச்சு தமிழ்நாடு மட்டும் ஆந்திரான்ட்டு பேரு மாத்திருப்பாங்க, நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க, மக்கள் பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ராகவா என்னவா, டேய் வாங்க. சோ தனிநபர் சத்தியாகிரகா என்ன பண்ணுவாங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சிருப்பாரு. ஃபைன். இதுக்கப்புறம் 1942ல 1942ல கிரிப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, தூதுக்குழு இந்த இயக்கம் வரும். இந்த தூதுக்குழுவோட அறிக்கை ரிப்போர்ட்டை பார்த்ததும் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதிட்ட காசோலை எழுதிக்குங்க, இது கேட்டிருக்காங்க. திவாலாகி கொண்டிருக்கும் பின் தேதிட்ட காசோலை. திவாலாகி கொண்டிருக்கும் பின் தேதிட்ட காசோலை. போஸ்ட் டேட்
சவுண்ட் மியூட் பண்ணிருக்கீங்க, டிஸ்டர்ப் ஆகுது. யாரோ பேசுறீங்க பாருங்க, மியூட் அன்மியூட் பண்ணிட்டு. ஒரு முறை சொல்ல முடியும், இது டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? சுமதி, ஸோ 1942ல கிரிப்ஸோட தூதுக்குழுவோட ரிப்போர்ட் அறிக்கையை பார்த்த பின்னாடி காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டீங்களா, போஸ்ட் டேட்டட் பேங்க் செக், அதாவது பேங்க் வந்துட்டு அழிய நிலைமை இருக்கும் தருவாயில ஒருத்தர் போய் இந்தாங்க என்னோட பேங்கோட செக் இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன ஆகும்? பேங்க் பணம் தருவாங்களா? பணமா தர மாட்டாங்க. ஸோ அது போல அறிக்கை தான் இந்த கிறிஸ்து தூதுக்குழுவோட அறிக்கை இருக்கு. ஸோ காலம் கடந்து போயிடுச்சு, காலம் கடந்து போன அறிக்கையா இருக்கு கிறிஸ்துவ தூதுக்குழுவோட அறிக்கை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாரு? காந்திக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ 1932ல ஆகஸ்ட் 16 அப்போ மெக்டொனால்டு, அதாவது கமல் அவார்டு எதிர்த்து என்ன பண்ணுவாரு? உண்ணாவிரதம் இருப்பாரு. ஏன் இந்த மெக்டொனால்டு எதிர்த்து இருக்கிறாரு, கமல் அவார்டு எகென்ஸ்டா இருக்காரு? ஜாதி வேணா கணக்கெடுப்பின் மூலமாகவோ இல்ல ஜாதி வேணா அடிப்படை மூலமாகவோ இந்தியாவை பிரிச்சு கொஞ்சம் சில பகுதியை பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கும். அந்த சமயத்துல இவர் எதிர்த்து போராட்டம் பண்ணுவாரு. இது யாருக்கு மெயினா மெக்டொனால்டுன்னு சொல்லி சொன்னாலும் மெயினா யார் எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க? டாக்டர் அம்பேத்கர் அவரோட கொள்கையை எதிர்த்து. ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா 1932ல செப்டம்பர் 24 அப்போ பூனா ஒப்பந்தம் நடைபெறும். இந்த பூனா ஒப்பந்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் சென்ட்ரல் நடைபெறுகிற ஒப்பந்தம். காந்திக்கும் அம்பேத்கருக்கும் சென்ட்ரல்ல நடக்கிற ஒப்பந்தம். ஸோ இதுக்கு மேல வந்துட்டு கம்யூனல் பேஸ் பண்ணி, அதாவது ஜாதி வேணா பேஸ் பண்ணிட்டு எந்த ஒரு ரிக்வஸ்டும் ஆங்கிலேயருக்கு நீங்க விடுக்க கூடாது, நீங்களும் சரி கோரக்கூடாது, எல்லாரும் ஒன்றுபட்டு இந்தியர்கள் ஒன்றாதானே வாழணும், தனியா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கேட்டுக்குவாரு. அதே போல அம்பேத்கரும் சரி சொல்லி சிக்னேச்சர் போட்டுவாரு, ஒப்பந்தம் போட்டுவாரு. இது ஆனா இது எங்க நடைபெறும் ஒப்பந்தம் கேட்டா, எர்வாடா ஜெயில, சிறையில, பிரிசன்ல. ஸோ இதுக்கப்புறம் திரும்ப தமிழ்நாட்டுக்கு 3ஆம் முறை வருவாரு. அது எதுக்கு கேட்டால் லிட்ரேச்சர் கான்ஃபரன்ஸ்க்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1937ல தான் வருவாரு. இந்த இடத்துல உவே சாமிநாதரோட ஸ்பீச் பார்த்து ரொம்ப வியப்பா பார்ப்பாரு, வியந்திருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் 1939ல திரிபுரா கான்ஃபரன்ஸ் நடக்கும். திரிபுரால ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். அந்த இதுல வந்து சுபாஷ் சந்திர போஸ் எகென்ஸ்டா என்ன பண்ணுவாரு? பட்டாபி சீதாராமாவை எதிர்த்து நிக்க வைப்பாரு. ஸோ இவர் ஒரு அரசியல் இதுல பார்த்தா இது அரசியல் கூட கிடையாது. அந்த கான்ஃபரன்ஸ்ல அமைதியான முறையில் கொண்டு போறதுக்காக எதிர்ப்பாரு தவிர இது ஒரு அரசியல் காரணம் யாரும் நினைக்கிறது கண்டுக்க மாட்டாரு. எதுக்கு இந்த சுபாஷ் கூட எதிர்க்கிறாரு அரசியல் ரீதியா, அவங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்குள்ளேயே எதிர்க்கிறாருன்னு கேட்டா சிம்பிள், அமைதியான முறையில் போராட்ட மாட்டலாம், எதுக்கு வந்துட்டு ஆக்ரோஷமான முறையில் போராட்டம் நம்ம பண்ணும் அப்படின்ற ஒரு கருத்துல தான் எதிர்த்து நிற்பார். அது அவர் நிக்க மாட்டார், அவரோட சார்புல பட்டாபி சீதாராம நிக்க வைப்பார். ஸோ இதனால இதுக்கப்புறம் 1940ல தனிநபர் சத்தியாகிரகம், இண்டிவிஜுவல் வந்து சத்தியாகிரகத்தை பண்ணுவாரு, அப்ரோச் பண்ணுவார். இவர் தான் ஃபர்ஸ்ட். ஸோ இதை ஃபாலோ பண்ணவர் பொட்டி ஸ்ரீராமுலு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த பொட்டி ஸ்ரீராமுலு இறந்த பின்பு தான் இந்தியாவை தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணத்தை என்ன பண்ணியிருப்பாங்க? பிரிச்சிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் 1942ல கிரிப்ஸ் என்ன பண்ணுவாரு? தூத்துக்குழு இங்க வந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு. அந்த அறிக்கை என்ன கேட்டீங்களா, அவர் என்னன்னு வர்ணிச்சிருப்பாரு பாருங்க. ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம் கிறிஸ்துவ தூத்துக்குழுன்னா என்ன, அவங்க என்னென்ன சொன்னாங்கன்ற பார்ப்போம், நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அது என்ன அறிக்கை காந்திக்கு சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்களா, திவாலாகி கொண்டிருக்கும் பின் தேதிட்ட காசோலை, போஸ்ட் டேட்டட் பேங்க் செக் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பாரு. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, எந்த தூதுக்குழுவோட அறிக்கையை போஸ்ட் டேட்டட் பேங்க் செக் அப்படின்ட்டு காந்தியடிகள் வர்ணிச்சார் இல்ல கூறினார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், கண்டிப்பா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கிறிஸ்து தூதுக்குழு 1942. புரியுங்களா? எனக்கு டவுட் இருக்கா இந்த ஸ்லைட்ல? டவுட் இருக்கா? கேளுங்க. நோ சார். தேங்க்யூ. டவுட் தான் ப்ளீஸ் கேளுங்க, திருப்பி சொல்றேன் நான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1942 அதே வருஷத்துல ஒரு இயக்கத்தை ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. என்ன இயக்கம் எனக்கு தெரியுமா? ஆகஸ்ட் 9 ஆகஸ்ட் 9 வெள்ளையனே வெளியேறு இயக்கம்.
இந்த இது கொண்டு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல இது ஒரு ஸ்ப்ரெட் ஆயிரும். ரொம்ப சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகும். வெள்ளையனே வெளியேறிக்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து காந்தியடிகள் தான். சோ இதனால ஆகஸ்ட் 9 தீர்மானத்தை கொண்டு வந்த உடனே காலையில 5 மணிக்கே இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே நாள் அன்னைக்கு இவர் அறிக்கை கொண்டு வந்து உடனே 5-10 நிமிஷத்துல என்ன பண்ணுவாங்க, மார்னிங் 5 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க, இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. சோ இது எப்ப திருப்பி வெளியே வருவாரு, 1944 தான் வெளியே வருவாரு. 1944 தான் வெளியே விடுவாங்க. எஸ்பெஷலி மே 5th அன்னைக்கு வெளியே விடுவாங்க. இந்த வெள்ளையனே வெளியேறதுல அரெஸ்ட் பண்ண பின்னாடி திரும்ப இவர் எப்ப விடுவாருன்னு கேட்டீங்கன்னா 1944 மே 5th அன்னைக்கு வெளியே விடுவாங்க. வந்த உடனே இவர் விவாதம் பண்றாரு ராஜாஜி கூடயும். சிஆர் ராஜாஜி ஒரு சிஆர் பிளான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பாரு. சிஆர் திட்டம் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க, நோட்டீஸ் மட்டும் படிங்க, நான் ஃபியூச்சர் சொல்லுவேன். சோ ராஜாஜி என்ன பண்றாரு, ஒரு சிஆர் திட்டம் போட்டு வச்சிருப்பாரு. இந்த திட்டத்தை யார் கூட வந்துட்டு வாதம் பண்ணுவாருன்னு கேட்டீங்களா, ராஜாஜி அண்ட் முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா இவங்க 2 பேருக்கு கூட என்ன பண்ணுவாங்க, இவர் என்ன பண்ணுவாரு, வாதம் பண்ணுவாரு, விவாதம் நடத்திருப்பாரு. அது என்ன திட்டம் கேட்டீங்களா, பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன், பிரிவினை வாதம் பண்ணுவாரு. சோ இதுல வந்துட்டு இவரோட வாதத்தை முகமது அலி ஜின்னா வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா பெருசா வந்து எடுத்துக்க மாட்டாரு. ஆனா இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது கடைசி வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானோட பிரிவினை எதிர்த்து ஒரே ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா காந்தியடிகள் தான். இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது 1947 ஆகஸ்ட் 14 அப்பவே என்ன நடக்கும், பாகிஸ்தானுக்கு இண்டிபெண்டன்ட் கொடுத்துருவாங்க. இந்தியாவுக்கு ஆஃப்டர் இதுக்கப்புறம் தான் இந்தியன் 15th தான் கொடுப்பாங்க. ஆனா இவரு இந்த பாகிஸ்தானை இந்தியா விட்டு பிரிக்கிறது மிகப்பெரிய வேதனை தர விஷயமா இருக்கு அப்படின்னு எதிர்த்துட்டே இருப்பாரு. கடைசி நாள்ல தான் என்ன பண்ணுவாரு, அவர் வழியே இல்லாம சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாம ஒருத்தர் மட்டும் எதிர்த்து மட்டும் என்ன ஆக போதப்பட்டு ஒத்துக்கொள்வார். கடைசி நாள் ஒத்துக்கொள்வார். ஏன்னா சுச்சுவேஷன் கைமீறி போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் காந்தியடிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1948 ஜனவரி 30 அன்னைக்கு, ஜனவரி 30 அப்போ நாதுராம் கோட்சே இவரு துப்பாக்கியால சுட்டு கொன்றுவாரு. ஆக்சுவலி ஒரு குண்டு 2 குண்டு எக்ஸ்ட்ரா அவர் உடம்புல இருக்கும். ஆனா நாதுராம் கோட்சே சுட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 புல்லட்டோ என்னமோ நினைக்கிறேன். 3வது புல்லட் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லி இன்னமும் ரிசர்ச் ஒரு கான்ஸ்பிரசி போயிட்டு தான் இருக்கு, ஒரு சீக்கிரட்டாவே இருக்கு. ஸோ காந்தியடிகள் இன்னொரு குண்டு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்ட்டு இன்னமும் தெரியல. ஸோ ஒரு தெரிஞ்சிருக்கலாம், கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனாலும் அந்த விஷயங்களை வந்து பார்க்கையில யாரு அப்படின்னு தெரியாம தான் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ண படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேராம் மூவி. யாராச்சும் ஹேராம் மூவி பார்க்கல அப்படின்னா சும்மா பாருங்க, இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோரி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே போல காந்தியோட மூவி கூட பாருங்க. ஆனா காந்தியோட மூவில கொஞ்சம் டீட்டெயிலா அந்த மாதிரி இந்த கான்ஸ்பிரசி சொல்லியிருக்க மாட்டாங்க. அது நமக்கு தேவையில்லை. பட் ஹிஸ்டரி படிக்கிறப்போ சும்மா தெரிஞ்சுக்கலாம். சோ காந்தியடிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1942 வெள்ளையனே வெளியேறிக்கும் ஞாபகம் வச்சுங்க, முக்கியமான ஏரியா தான் 42 தான். வெள்ளையனே வெளியேறிக்கிறது வந்துட்டு ஆரம்பிச்ச உடனே ஒரு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் காந்தியடிகள் 44 வரைக்கும் உள்ள ஜெயில தான் இருப்பாரு. இந்த 42 to 44 வரைக்கும் உள்ள இருக்கிற காலகட்டங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை பிரிக்கிற திட்டமா முகமது அலி ஜின்னா பண்ணுவார். ரொம்ப வெற்றிகரமா நடத்திடுவார். சோ இந்த வெற்றிகரமா நடத்தினது தான் கிட்டத்தட்ட எல்லாரும் ஒத்துக்கு வச்சிருவார், காந்தி வரத்துக்குள்ள எல்லாரும் முடிச்சலாம் அப்படின்ட்டு. சோ இந்த முகமது அலி ஜின்னா பண்ணுவார். பிளான் பண்ணி முடிச்சதுனால காந்தி வெளியே வந்தோடனே ராஜாஜி திட்டம் போய் கேட்பாரு, எதுக்காக நீங்க வந்து இதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாரு, விவாதம் பண்ணுவாரு. இப்போ முகமது அலி ஜின்னா வந்து உள்ள வந்து பண்ண என்ன பண்ணுவாங்க, விவாதம் பண்ணிட்டு ஒத்துக்க மாட்டாரு, காந்தி ஒத்துக்க மாட்டாரு. ஆனாலும் அவங்க பிடிவாதமா முகமது அலி ஜின்னா பண்ணுவாரு, கண்டிப்பா இந்தியாவை பாகிஸ்தான்ல இந்தியா விட்டு பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ என்ன பண்றாங்க, 1947 ஆகஸ்ட் 14 அன்னைக்கு பிரிச்சிருவாங்க, இந்தியாவை பிரிச்சிருவாங்க, பாகிஸ்தானை பிரிச்சிருவாங்க இந்தியால இருந்து. கடைசியா 1948 ஜனவரி 30 நாதுராம் கோட்ஸே அவர் சுட்டு கொண்டுருவாங்க. ஸோ மெயின் முக்கியமான ஏரியா இதுதான்.
திருப்பி வாங்க, எல்லாரும் வாங்க. ஒரு ஒரு 10 நிமிஷம் செஷன் முடிச்சிடுறேன். ஏன்னா திரும்ப நான் நடத்த முடியாது. ஏன்னா நம்ம அடுத்து நம்ம இது போகலாம், நம்ம நேரு போக போயிடலாம். ஸோ காந்தி நடக்கிறதுக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு, சொல்லிடுறேன். வாங்க திருப்பி வாங்க, எல்லா செஷன் வாங்க. முடிஞ்சு சொல்லி ஓடிடாதீங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கு? ஏதாச்சும் எங்க டவுட் தான் பேசி கேளுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. நாளைக்கு எல்லாருமே யாராவது கூப்பிட்டு சமரஸ் பண்ண சொல்லுவேன். திடீர்னு யாராவது கூப்பிட்டு சமரஸ் பண்ண சொல்லுவேன். வாலண்டியர் கேட்க மாட்டேன், யாரவனா கூப்பிட்டு கேட்பேன் நான். ஸோ நீ நடத்தின கண்டென்ட் பூரா என்ன பண்றீங்க, நீங்க மனப்பாடம் பண்ணாலும் சரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணா மறந்து போயிடும். ஸோ ப்ளீஸ் ஏதாவது டவுட்னா எனக்கு கூப்பிடுங்க. உங்க ஜிமெயில் ஐடி மட்டும் என்ன எங்களுக்கு என்ன கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயில் லாகின் இருக்கணும். அந்த ஜிமெயில் ஐடி மட்டும் தான் நீங்க அதை பார்க்க முடியும், மற்ற யாரும் பார்க்க முடியாது நீங்க. சரிங்களா? ஸோ பத்திரிகைகள், முக்கியமான பத்திரிகைகள், இவர் காலகட்டத்தில் இருந்த இவர் கையில இருந்த பத்திரிகைகள் எங்க ஒருத்தர் கவனாப்பையும் பத்திரிகைகளை பத்தி பார்ப்போம். ஸோ நவஜீவன் பத்திரிகை. நவஜீவன் பத்திரிகை யார் ஆரம்பிச்சது? யாரு ஆசிரியர்? ஆடிபிளா இருக்க பேசுறது? நான் பேச ஆடிபிளா? அதே போல யங் இந்தியா, ஹரிஜன் பத்திரிகை, நீங்க ஒரு நாள் மட்டும் டைம் எடுத்துக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா செஷன் முடிச்சா உனது விட்டுனா திருப்பி ஃபர்ஸ்ட்ல வரும். இந்தியன் ஒப்பீனியன், இந்த பத்திரிகை என்ன பத்திரிகை அது? இந்த பத்திரிகை என்ன பத்திரிகை யாருக்கா தெரியுமா? ஓகே, இந்த பத்திரிகைலாம் யார் ஆசிரியர், யார் தலைவர்ன்றத நாளைக்கு சொல்றீங்க. நவஜீவன் இந்தியாவோட பத்திரிகை, யங் இந்தியா பத்திரிகை, ஹரிஜன் பத்திரிகை, இந்தியன் ஒப்பீனியன், இந்த பத்தி நியூஸ் பேப்பர்லாம் வந்துட்டு, புத்தக நியூஸ் பேப்பர்லாம் வந்துட்டு யார் ஆரம்பிச்சாங்க, எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்றத கண்டிப்பா சொல்றீங்க. ஹோம்ஒர்க் தான். காந்தியோட ஓவியத்தை வரைஞ்சது யார் தெரியுமா? டிரா பண்ண யார் தெரியுமா? காந்தி ஓவியத்தை வரைஞ்சவர் ஃபர்ஸ்ட் அதுல் டோலியான்னு ஒருத்தர் இருப்பாரு. அதுல் டோலியா ஓவியத்தை விருதை வரைஞ்சிருப்பார். இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. நீங்க ஒர்க் இருந்தா ஒர்க்கை பார்த்து கூட செய்யுங்க, தப்பு இல்லை. எங்கேயாச்சும் ஒர்க் பண்றீங்க. இவர் தான் காந்தி என்ன சொல்லியிருப்பாரு முக்கியமா, இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு எதை கூறியிருப்பாரு? கிராமங்களை கூறியிருப்பாரு. கிராமங்களை இந்தியாவின் முதுகெலும்பு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நான் ஆங்கிலேயருக்கு எதிரான ஆப்போசிட் கிடையாது, ஆங்கிலேயருக்கு நான் எதிரான கிடையாது, அதே போல ஆங்கிலத்துக்கு எதிரானவன் இல்ல, ஆனா அங்க இருக்கிற பொய்க்கும் அங்க நடக்கிற மோசடிக்கும் தான் எதிரானவன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆங்கிலேயருக்கு எதிரான இங்கிலீஷ்க்கும் அண்ட் இங்கிலீஷ் மக்களுக்கோ எதிரானவன் இல்ல, அங்க நடக்கும் லைக்கும் அண்ட் ஃப்ராடுக்கும் தான் நான் ஆப்போசிட் ஆனவன் அப்படின்னு சொல்லுவாரு. இவரோட அரசியல் குரு யார் தெரியுமா? காந்தியோட அரசியல் குரு யார் தெரியுமா? கோபாலகிருஷ்ணன் கோகலே. எழுதிக்கங்க, கண்டிப்பா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காந்தியின் அரசியல் குரு யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே. அதே போல காந்தி மகாத்மான்னு கூப்பிட்டது யாரு? மகாத்மா அப்படின்ட்டு ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். தேச தந்தை என்று சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆமாமா. காந்தி பத்தி படிச்சோடனே சொல்றீங்க, நம்ம ஈஸியா ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. பாப்போம். நேதாஜி
சுபாஷ் சந்திர போஸ். சர்தார்னு யார் இவரு கூப்பிட்டுருப்பாரு? சர்தார்னு கூப்பிட்டுருப்பாரு இவரு ஒருத்தரை. சர்தார் வல்லபாய் பட்டேல். அவ்வளவுதான். பட்டேல் வல்லபாய் பட்டேல இவரு சர்தார்னு கூப்பிட்டுருப்பாரு. அதனாலதான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு இருப்பாங்க. இவர் பேரு ஃபர்ஸ்ட் வல்லபாய் பட்டேல் தான். இவர் சர்தார் சொன்னோன்னு தான் அவரு சர்தார் வல்லபாய் பட்டேல் இப்ப அழைக்கப்படுது. இவரோட சமாதி எங்க இருக்கு? ராஜ்கோட். காந்தியோட சமாதி எங்க இருக்கு? ராஜ்கோட். சோ நாளைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா நவஜீவன், யங் இந்தியா, ஹரிஜன் பத்திரிகை, இந்தியன் ஒப்பீனியன். இவரோட ஓவியத்தை வரைஞ்சது யாருன்னு கேட்டீங்களா? அதுல் டோலியா. இவர் தான் ஃபர்ஸ்ட் இவரோட ஓவியத்தை வரைஞ்சவர். சதுரமா வரைஞ்சது யாருன்னு கேட்டீங்களா? அதுல் டோலியா. இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லி சொன்னது எதை சொன்னாரு காந்தியடிகள்? கிராமத்துக்கு சொன்னாரு. இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள் தான். சோ அதனால நம்ம என்ன சொல்லுவோம்? பேக் போன் ஆஃப் இந்தியா. எதை சொல்லுவோம் நம்ம? இப்போ முதுகெலும்பு இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம விவசாயத்தை சொல்லுவோம். விவசாயத்தை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நான் ஆங்கிலேயருக்கோ இல்ல ஆங்கிலத்துக்கு எதிரானவன் அல்ல அப்படின்னு சொல்லுவாரு. நான் யாருக்கு எதிரானவன்? பொய்யுக்கும் பொருட்டுக்கும் எதிரானவன். ஏய், பொய்யுக்கும் பொருளுக்கும் ஏமாற்றும் பேருதான் எதிரானவன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ கோபாலகிருஷ்ண கோகலே இவரோட அரசியல் குரு. இவரை தேச தந்தை என்று அழைச்சவர் நேதாஜி. அதே போல மகாத்மா என்று கூறியவர் யாருன்னு கேட்டீங்களா? ரவீந்திரநாத் தாகூர். மகாத்மா என்று கூறியவர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர். சோ தேச தந்தை அழைச்சது யாரு? நேதாஜி. சோ இவரு யார் கூப்பிட்டாரு? அதே போல இவருக்கு பேர் வச்சாங்க சில பேரு பெரியட்கள்லாம். அதே போல இவருக்கு யார் பேர் வச்சாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் பட்டேல் வந்து சர்தார் சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. அதனாலதான் அவர் பேரு சர்தார் வல்லபாய் பட்டேல். சோ இறுதியாக அவரோட சமாதி எங்க வைக்கப்பட்டிருக்கின்ற? ராஜ்கோட்.